தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொருளதிகாரத்தினுடைய இறுதி பகுதியாகிய மரபியல் என்ற பகுதியில் நாம் இப்போது நூலின் வகைகளை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். செய்யுள் மரபு திரியக்கூடாது, சொல் மரபு திரியக்கூடாது என்பதனை வற்புறுத்திய தொல்காப்பியர் சொல்லாலும் செய்யுளாலும் ஆகின்ற நூல் வகைகளை பற்றி சொல்லுகிறார். அதை சொல்லுகிற போதே எப்படி சொல்லுகிறார்? மரபு நிலை திரியா மாட்சியவாகி உறைபடு நூல்தாம் இருவகை நிலைய. அது இரண்டு வகைப்படும். ஒன்று முதல் நூல், இன்னொன்று வழிநூல். முதல் நூல் என்பது என்ன? வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும். அதாவது எல்லா வினைகளிலிருந்தும் விடுபட்ட அறிவன், மிக உயர்ந்த பக்குவமான உள்ளமுடையவன், நன்மை தீமைகளை பகுத்தறிந்து பிறருக்கு எக்காலும் தீமை செய்யாதவன், மிகப்பெரிய அறிவாற்றல் வாய்ந்தவன், அத்தகைய ஒருவனால் செய்யப்பெறுவது முதல் நூலாகும். தொல்காப்பியரை வினையின் நீங்கிய அறிவுன்னு நாம சொல்லலாம். அவர் செய்த நூல் 3000 ஆண்டுகளாக நிலை பெற்றிருக்கிறது என்று கேட்டால் அதற்கு காரணம் அவருடைய பன்மான் புலமை. எவ்வளவு துன்பப்பட்டு இந்த நூலை அவர் எழுதியிருப்பார், எவ்வளவு செய்திகளை திரட்டி இருப்பார், எவ்வளவு மொழியின்கண் ஒரு ஆளுமை பெற்றிருப்பார் என்பதெல்லாம் நாம் நினைக்கத்தக்கதாகும். இந்த முதல் நூல் என்றால், வழிநூல் என்றால் என்ன என்பதற்கு நான் சென்ற வகுப்புல ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். நாயன்மார்களுடைய வரலாற்றை சுந்தரர் திருத்தொண்ட தொகை என்று சொன்னார். ஒவ்வொரு நாயன்மாரை பற்றியும் ஒரு அடி அல்லது 2 அடி தான் வரும். அதுல பிள்ளைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாது இயற்பகைக்கு அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று இப்படி ஒவ்வொரு அடியாரை பற்றியும் ஓரடி அல்லது அரை அடியில் சொன்னார். அதற்கு பிறகு அடுத்தபடியாக அதனை சற்று விரிவாக ஆக்கி சொன்னவர் நம்பியாண்டார் நம்பி. அந்த நூலுக்கு பெயர் திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த 2 நூல்களையும் முதல் நூல்களாக கொண்டு சேக்கிழார் திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லுகின்ற பெரிய புராணத்தை எழுதினார். அது வழிநூல். வால்மீகி ராமாயணம் என்பது முதல் நூல், கம்பராமாயணம் என்பது வழிநூல் என்று சொன்னாலும் கூட கம்பர் அதனை ஒரு முதல் நூல் போலவே ஆக்கியிருக்கிறார். அவ்வளவு மாற்றங்களை அவர் செய்திருக்கிறார். அவ்வளவு மாற்றங்களை செய்யாமல் விட்டிருந்தாரேயானால் அது வட இந்திய பண்பாட்டின் அடிப்படையில் அமைந்த ஒரு காப்பியமாகவே திகழும். அது கம்பன் தமிழ் வண்ணம் குடைத்து அதற்கு கட்டுமானம் செய்ததனால் அது தமிழ் காப்பியமாகவே தொடங்குகிறது. இப்படி சிந்தாமணியும் அப்படித்தான், அதுவும் வழிநூல் தான். வேறு மொழியிலிருந்து செய்திகளை கொண்டு அவற்றை தழுவி எழுதக்கூடிய நூல் வழிநூல். அதைத்தான் வழியின் நெறியே 4 வகைத்தாகும். அந்த வழிநூல் 4 வகைப்படும். தொகுத்தல், விரித்தல், தொகை விரி, மொழிபெயர்ப்பு, அதற்பட யாத்தல். அதனால தொகுத்து சொல்லுகின்ற ஒரு நூல், விரித்து சொல்லுகின்ற நூல், தொகுத்தும் விரித்தும் சொல்லக்கூடிய நூல், மொழிபெயர்த்து அதற்பட யாத்தல், மொழிபெயர்த்து செய்யப்பெறுவன என்று சொல்லி வழிநூல் என்பது இவ்வாறு 4 வகைப்படும் என்று காட்டினார். அடுத்தது நூலுக்குள்ள இலக்கணம் சொல்றார். ஒத்த சூத்திரம் உரைப்பின் காண்டிகை மெய்ப்பட கிடந்த வகையதாகி. காண்டிகை உரை என்பது ஒரு சுருக்க உரை. அதற்கு மேல அதை விளக்கி சொன்னால் விளக்க உரை என்று சொல்ல வேண்டும். அது வடமொழியில பெரும்பாலும் விருத்தி உரை என்று சொல்லுகிறார்கள். நன்னூலுக்கு காண்டிகை உரை ஆறுமுகநாவலர் எழுதியது. விருத்தி உரை என்பது சங்கர நமச்சிவாயர் எழுதியது. அதற்கு பிறகு அதற்கு மேலும்
அதில் குறிப்புகளை எல்லாம் சேர்த்து வழங்கியது சிவஞான முனிவர். இவ்வாறு ஒரு நூலுக்கு பல வகையாக பின்னாலும் நூல்கள் எழலாம். ஒத்த சூத்திரம் உரைப்பின், சூத்திரம் என்றால் எப்படி இருக்கணும்? அதற்கு காண்டிகை மெய்ப்பட கிளந்த வகையதாகி ஈரைங்குற்றமும் இன்றி 10 குற்றங்கள் இருக்கக்கூடாது. என்னென்ன 10 குற்றங்கள்ங்கிறது இனிமேல் சொல்ல போகிறார். நேரின் 32 வகை உத்தியோடு, இங்குதான் தொல்காப்பியனுடைய பெரும்புலமை, ஆற்றல் வாய்ந்த அந்த பெரும்புலமை 32 உத்திகளை அவர் பட்டியலிடுகிறார். ஒரு நூலினுடைய சிறப்பு இந்த 32 உத்திகளால் புலனாகும். இந்த 32 உத்திகளையும் பயன்படுத்தி இந்த நூலாசிரியர் தன்னுடைய கருத்தை ஆங்காங்கு விளக்கிச் செல்வார். அவ்வாறு வரும் 10 குற்றம் இன்றி 32 உத்திகளோடு பொருந்த வருவதுதான் நூல் என்று சொல்லப்படும். அடுத்து நூல் அமைகின்ற முறையை பற்றி சொல்கிறார். உரையெடுத்து அதன் முன் யாப்பினும் சூத்திரம் புரைதவ உடன்பட காண்டிகை புணர்ப்பினும் விதித்தலும் விலக்கலும் என 2 வகையோடு புணர்ந்தவை நாடி புணர்க்கவும் பெருமையினர். உரையை விரித்து சொல்லுகின்ற இடத்தில் சூத்திர பொருளாகிய காண்டிகை உரையை சொல்லி சுருக்க உரையை கூறி ஆசிரியன் விதி என்று கூறியவற்றை இவை என்று காட்டி விளக்க வேண்டியன என்பதனை விளக்கி, அதெல்லாம் 32 உத்தியில வரும். எவை கொள்ள வேண்டியன, எவை தள்ள வேண்டியன என்று அவர் சொல்லுவார். இவ்வாறு அமைவதுதான் நூல் என்று ஆகும். நூல் என்பது படலம், இயல் என்றெல்லாம் பாகுபடும் என்று முன்னரே சொல்லியிருக்கிறார். அதன் உள்ளுறுப்பாகிய சூத்திரம் இப்படி இருக்க வேண்டும் என்பதனை இப்போது சொல்ல போகிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். சூத்திரம்தானே செய்யுளியல்ல 169வது நூற்பாவில நாம படிச்சிருக்கிறோம். சூத்திரம்னா எப்படி இருக்கும்? ஆடி நிழலின் அறிய தோன்றி, கண்ணாடியில பார்க்கிற உருவம் எப்படி மாறுபாடு இல்லாமல் தெரியுமோ, ஆடி நிழலின் அறிய தோன்றி நாடுதலின்றி பொருள் நனி விளங்க, இது பொருளோ அது பொருளோ என்று மயங்குமாறு இல்லாமல் தெளிவாக பொருளை கற்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த சூத்திரம் என்பது. பொருள் நனி விளங்க யாப்பினுள் தோன்ற யாத்து அமைப்பதுவே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த செய்தியை இப்போது விரித்து சொல்லுகிறார். மேற்கிழந்து எடுத்த யாப்பினுள் பொருளோடு சில்வகை எழுத்தின் செய்யுத்தாகி, அதுக்கு ஓம சொல்லுகிற போது சொல்லுவார், ஒரு துளி நுனியிலே பனித்துளி, காலையிலே அருந்தி இருக்கக்கூடிய பனித்துளி விசும்பிலே இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விளங்க காட்டுவது போல, ஒரு சிறு செப்புக்குள் பெரிய வைரமணிகளை பொதிந்து வைத்திருப்பது போல சூத்திரம் என்பது மிக சுருக்கமாக இருக்க வேண்டும். ஆழ்ந்த பொருளை எல்லாம் எடுத்து சொல்லுவதாக இருக்க வேண்டும். சில்வகை எழுத்தின் செய்யுத்தாய், மிக நீளமாக எழுதி கொண்டு போக வேண்டியதில்லை. சொன்னார்ல, அளபடை என்பதற்கு இலக்கணம் சொல்லுகிற போது நீட்டம் வேண்டின் எவ்வளவு இன்றுமையாத சொல்வார்கள். நீட்டம் தேவைப்பட்டால், நீட்டம் வேண்டின், அதுக்கு என்ன சொல்கிறார்? உடனே அந்த இடத்துல கூட்டி எழுதலாம். அவ்வளவுடைய நீட்டம் வேண்டின் அவ்வளவுடைய கூட்டி எழுதல் என்பனார். அந்த இடத்திலேயே ஒரு அளவுடைய காட்டினார். கூட்டி எழுதல் என்பனார் புலவர்னார். அது என்ன எழுதல்னு அவர் போட்டிருக்கலாம், அங்கே காட்டணும். எழுதல் அப்படின்னா இங்கேயே இருக்கு பாரு அளவடைங்கிறது. அது தேவைப்பட்டாருங்கிறார் பாருங்க. அது என்ன தேவை? ஒரு அசையா இருந்தா தலை தட்டும், அதை 2 அசையா ஆக்குவதற்கு இந்த அளவடை பயன்படும். சில சமயங்களில் அதனை எச்சமாக காட்ட வேண்டும் என்றால், பெயர் சொல்ல எச்சமாக காட்ட வேண்டும் என்றால் அளவெடுக்க வேண்டும். அதனால இம்மாதிரியான தேவைகள் ஏற்பட்டால் அந்த இடத்துல அளவடை இடம்பெறும் என்று சொன்னார். சில்வகை எழுத்தின் செய்யுட்டாகி சொல்லுங்காலை உரையகத்தை அடக்கி உரை சொல்வதற்கு வாய்ப்பாக அது அமையும். நுண்மையோடு புணர்ந்த உண்மைத்தாகி, அதுல நுணுக்கம் இருக்க வேண்டும். செய்தி மிக சுருக்கமாகவும் நுணுக்கமாகவும் இருக்க வேண்டும்.
துளக்கலாக துணைமை எய்தி. துளக்கலாக துளக்குதல்னா அசைத்தல், மறுத்தல், மறுக்க முடியாத துணையுடையதாக ஆகி அளக்கலாக அரும்பொருட்டாகி. இந்த சூத்திரத்தினுடைய மாண்பு எத்தனை பக்கம்னாலும் இதற்கு உரை எழுதி கொண்டே போகலாம். அப்படி இருக்கணும். சில நூற்பாக்களுக்கு பேராசிரியர் செய்யுளியல்ல உரை எழுதுகிற போது 5-6 பக்கங்கள் எழுதுகிறார். அவ்வளவு உரை தேவையாக இருக்கிறது. அதுபோல அளக்கலாக அரும்பொருட்டாகி பல்வகையானும் பயன் தெரிவுடையது. ஒரு சொல்லாக இருந்தாலும் நம்ம விளக்கி சொல்லணும். எப்படி வினையினும் பயனும் இந்த 4 வகையாக ஓமை வரும் சொன்னார். உறுப்பினும் உருவினும் என்று 4 வகையாக வினை, பயன், மெய், உரு. வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகையாக ஓமை வரும்னு ஒரு நூற்பாக சொன்னார். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு பேராசிரியர் கொடுப்பார். வினை ஓமை என்றால் எப்படி புலி போல பாய்ந்தான் என்பது வினை ஓமம் அப்படின்னு சொல்லு. அதோடு நிறுத்தி இருந்தா போதாது, அது உரை ஆகாது. புலிக்கும் பாயிரவனுக்கு என்னையா ஒற்றுமை, இது எப்படி ஓமை ஆகும்னு ஒருத்தர் கேட்டான். அதுக்கு சொல்றாரு, புலி போல பாய்ந்தான், அது பாயுமாறே பாய்வன் என்னும் தொழில் பற்றி ஒப்பித்தமை. அது பாய்வது போலவே பாய்கின்ற அந்த தொழில் தான் ஒப்புமை. அற்றன்றி தோலும் வாலும் காலும் முதலாயின ஒவ்வான் என்பது. புலின்னு சொன்னீங்க, அது மாதிரி இவனுக்கு கால் இல்லையே தோல் இல்லையன்னு கேட்கக்கூடாது. ஓமை என்பது ஒரு புடை ஒக்கும். எல்லா பக்கங்களையும் ஓமையை கொண்டு போய் பொருத்த முடியாது. அதனால எந்த பண்பிற்காக ஓமை வருகிறது என்பதனை ஆராய்ந்து சொல்லவில்லை. அதெல்லாம் ஓமை உரையில வரும். இவ்வாறு பல்வகையானும் பயன்தறிவு உடையது சூத்திரத்து இயல்பன யாத்தனர் புலவர். அதனால இவ்வாறு சூத்திரம் ரொம்ப அடிப்படை. அந்த அடிப்படைங்கிற பொருள் தான் அந்த சூத்திரங்கிற சொல்லி இருக்கு. பிறகு காண்டிகை உரை என்றால் என்ன? பழிப்பில் சூத்திரம் பட்ட பண்பில் கரப்பின்றி முடிவது காண்டிகையாகும். அது இலக்கண நெறியில அதனுடைய உட்பொருளை ஒரு சிறிதும் ஒழிக்காது சொல்லுவது காண்டிகை உரையாகும். எப்படி எழுத்தனப்படுவ என்ன எழுத்து முதல் நூற்பாவில எழுத்ததிகாரத்தை எழுத்தனப்படுவ முப்பகுது என்ப. முப்பகுதுன்னு சொல்லுவதற்கெல்லாம் இலக்கணம் பின்னால வருகிறது. எழுத்தனப்படுவு 30 என்று சொன்னார். சார்ந்து வரல் மரபில் 3 அலங்கடையினார். சார்ந்து வருகின்ற எழுத்துக்கள் 3 இருக்கின்றன. அவைகளை நீக்கி பார்த்தால் முதல் எழுத்துக்கள் 30, முதல் எழுத்துக்கள் 30, சார்பெழுத்துக்கள் 3 என்று அங்கே சொல்றார். இவ்வாறு சொல்லுவது காண்டிகை உரை. காண்டிகை உரை போலக்கூடிய முறை எத்தகையதுங்கிறத சொல்றார். விட்டகல்வின்றி, அதாவது பொருளை விட்டு நீங்காமல் என்று பொருள். ஒரு பிரிவும் சொல்லுகின்ற பொருளிலிருந்து நீங்கிவிடாமல் விரிவோடு பொருந்தி, விரிவு தேவைப்படுகின்ற இடங்களில் விரித்து சொல்லி சுட்டிய சூத்திரம் முடித்தல் பொறுத்தாய் ஏது நடையினும் எடுத்துக்காட்டில். அதுக்கு எடுத்துக்காட்டு பேராசிரியர் இளம்பூரணர் எடுத்துக்காட்டுறார் பாருங்க உரையில. அது என்ன ஏது நடைன்னு என்ன? ஏது என்பது காரணம். எடுத்துக்காட்டு என்பது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுதல். வடமொழியில சொன்னா உதாரணம். ஏது நடையினும் எடுத்துக்காட்டினும் மேவாங்கு அமைந்த மெய் நடித்ததுவே. ஏது நடையாலும் எடுத்துக்காட்டாலும் சொல்லப்பட வேண்டும். இந்த வீட்டுல நெருப்புடையது, இந்த வீடு நெருப்புடையது என்று சொன்னால் அது புகையுடையது என்பது ஏது. அது புகையும் இருக்கிறது என்று சொல்லுவது ஏது. அது அடுக்களை போல என்பது எடுத்துக்காட்டு என்று இளம்பூரணர் எழுதுவார். அதனால ஒன்றின் மூலத்தையும் எடுத்துக்காட்ட வேண்டும். ஒன்றினுடைய பண்பை எடுத்து சொல்லுகிற போது அதற்கு இனமானவற்றை உணர்த்த வேண்டும், அதனுடைய இடத்தை உணர்த்த வேண்டும். இவ்வாறெல்லாம் உணர்த்துவதுதான் காண்டிகை உரை கூறக்கூடிய முறையாகும். விரிந்த உரையின் ஒரு விளக்க உரை எப்படி இருக்கணும்?
அது விருத்தி உரை என்று சொல்லுவார்கள். சூத்திரத்து உட்பொருள் அன்றியும் யாப்புற இன்றியமையாது ஏய்பவையெல்லாம் ஒன்ற உரைப்பது உரை எனப்படுமே. இன்றியமையாதுங்கிறது எப்படி தெரியும்? அந்த காலத்துல உரைகளை படித்து பார்த்தீங்கன்னால் ஆசிரியன் எதிரே உட்கார்ந்து பேசுவது போல இருக்கு அந்த உரை. மாணவர் அறியாது கடாவினாய், அறியாது கேட்கிறாய், இப்போது அதற்கான விளக்கத்தை கேட்பாய் என்று ஆசிரியர் அப்படியே அது எழுதியிருக்கும். அவ்வாறு அந்த காலத்துல உரை நடந்து வந்த முறை இதுதான். இறையனார் களவியல் உரை என்பது 9 தலைமுறை செவி வழியாக வந்த உரை. ஒருவர் மற்றொருவருக்கு சொல்ல நக்கீரர் காலத்திலிருந்து அப்படி 9 தலைமுறை நடந்து வந்து கிபி 11ஆம் நூற்றாண்டில் தான் அது எழுத்து வடிவம் பெற்றது. அது வரையில வாய்மொழியாகவே வந்தது. நம்முடைய மொழியின் சிறப்பு என்னவென்றால், நமக்கு எழுத்து இலக்கணம், எழுதுகின்ற பழக்கம், வரி வடிவம் ஆகியன எல்லாம் 1000 ஆண்டுகளாக தமிழுக்குரியது. ஆனா வேதத்துக்கு அப்படி இல்லை. அது வாய்மொழியாகவே பல 1000 ஆண்டுகள் வழங்கி வந்து இந்தியாவிற்குள்ளார ஆரியர்கள் வந்த பிறகு இங்கு இருக்கக்கூடிய வட்டார மொழிகளை, பாகவம் போன்ற வட்டார மொழிகளை எடுத்து வைத்துக் கொண்டு பிறகு எழுத்து உருக்களை எல்லாம் கண்டு அதற்கு பிறகு எழுதினார்கள். இதற்கு சான்று எங்க இருக்கிறதுன்னு கேட்டா, பரிபாடல்ல நல்ல வடமொழி படித்த அறிஞராக இருக்கின்ற அவரே பரிபாடல் ஆசிரியர். முதற் பரிபாடலே வாய்மொழி ஓடை, வேதத்தை சொல்றாரு வாய்மொழி ஓடையினர். அது வாயாலே சொல்லப்பட்டது. அது நீண்ட காலம் அவர்களுடைய நினைவிலே இருந்தது. அப்புறம்தான் அது எழுத்து வடிவம் பெற்றது. தமிழ் அப்படி இல்லை. அதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வரி வடிவ இலக்கணம் திறந்து விட்டது. சரி, சூத்திரத்து உட்பொருள் அன்றியும் இன்றியமையாது ஏய்பவையெல்லாம் மாணவனுக்கு விளக்கம் தரக்கூடிய அனைத்தையும் கூறுவது விளக்க உரை. நல்ல விருத்தி உரைக்கு நன்னூல் விருத்தி உரை எடுத்துக்காட்டு. தொல்காப்பியத்திற்கு அதே போல முதற் சூத்திர விருத்தி இருக்கிறது, ஆயிர விருத்தி இருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கலாம். விரிந்த உரையினுடைய இயல்புகள் எப்படி இருக்கும்? மறுதலை கடா மாற்றமும் உடைத்தாய், வினாவும் இருக்கும், வினாவை மறுத்து கேட்கும் வினா இருக்கும், அதற்கு விடை கூறி தான் உரை எழுதுகின்ற நூலாலும் மறுதலை கடா மாற்றம் உடைத்தாய். மாற்றம் என்றால் விடை. தன்னூலானும் முடிந்த நூலானும், தான் எழுதிய நூலானும் அதற்கு முதல் நூலாலும் ஐயத்தை போக்கி ஐயமும் மறுக்கையும், மறுக்கை திரிவு, ஐயம் திரிவு ஆகியவற்றை அகற்றி பெற்றன ஒரு பொருள் ஒற்றுமை ஒளி முனிவோடு நிற்றல் என்பனார் புலவர். தெளிவாக ஒரு இதுதான் இதன் பொருள் என்று வரையறுத்து கூறுவதுதான் விருத்தியினுடைய உரையின் இயல்பாகும். சரி, எது வழிநூல் ஆகாது என்று சொல்லுகிறார்? சொல்லப்பட்டன எல்லா மாண்பும் மறுதலையாயினும் மற்றது சிதைவே. மேலே சொல்லப்பட்ட பண்புகள் சிதையுமானால், அவை குறையுமானால் அவையெல்லாம் சிதைவு, அவை வழிநூலாகா என்று சொன்னார். அடுத்து முதல்வன் அந்த முனைவன் கண்டது முதநூலாகும். அந்த முனைவன் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் இருக்கிறான, அவனால் எழுதப்பட்டது எதுவும் குற்றமுடைய நூல் ஆகாது. அதனால சிதைவிலை என்ற முதல்வன் கண்ணே. நல்ல அருமையா பார்த்தா தொல்காப்பியர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூற்பாவுக்கு நச்சினார்க்கினியர் பெரும்புலமை வாய்ந்தவர். சில இடங்கள்ல நமக்கு ஒவ்வாத உரைகள் அவர் எழுதியிருந்தாலும் கூட அவனுடைய பரந்த கல்வியும் ஆழமான நுணுக்கமான ஆராய்ச்சியும் சில இடங்கள்ல நம்ம திகைக்க வைக்கக்கூடிய அளவில் உரை எழுதுவார். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கக்கூடிய பகுதியும், சிந்தாமணிக்கு அவர் உரை எழுதியிருக்கிற பகுதியும், பத்துப்பாட்டிற்கு அவர் எழுதியிருக்கிற உரையும் படித்து பார்த்தா தெரியும். இவ்வளவு நுட்பமான உரை எழுதக்கூடிய ஒரு பேராசிரியர். நச்சினார்க்கினியன் எச்சில் நருந்தமிழ் நுகர்வர் நல்லோர்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நச்சினார்க்கினியர் தொல்காப்பியருக்கு உரை எழுதுகின்ற போது ஆசிரியர் இவ்வாறு சொல்லிவிட்டார்கள், அவருக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் ஆசிரியர் தொல்காப்பியர் இப்படி சொல்லிட்டார், அதை அப்படியே நாம் கொள்ள வேண்டும் எழுதுவார்.
எல்லே இலக்கம் என்ற நூற்பாவுக்கு உரை எழுதுகிற போது ஆசிரியர் இவ்வாறு இதனை இடைச்சொல் என்று கொண்டார், நாமும் அவ்வாறே கோடும் எழுதினார். அதனால இவ்வாறு முதலூராசிரியனாக இருக்கின்ற முனைவன், இணையும் நீங்கிய அறிவன், அவன் சொல்லுவது பிழையாகாது, அவனுடைய நூலிலே சிதைவு காணப்படாது. வழிநூலின் குற்றம் முதல் வழி ஆயினும் யாப்பி நூல் சிதையும் வல்லோன் புணரா வாரம் போன்றே. முதல் நூல் வழியாக வந்தாலும் தொகை நூல், வகை நூல், தொகை விரி என்று 3 வகையான நூல்கள் யாப்பினால் சிதையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. வேறு வேறு யாப்பினால எழுதுவார்கள். கம்பர் எழுதியிருக்கிறார், ராமாயணத்தை விருத்தப்பாவினால் எழுதியிருக்கிறார். எத்தனை வகையான விருத்தங்கள் இதில் இருக்கின்றன. எவ்வளவு வேறுபட்ட சந்தங்கள், 10,000 பாடல்கள் அவர் எவ்வாறு பலவேறுபட்ட சந்த அமைப்புகளில் எழுதியிருக்கிறார். அந்த விருத்தப்பாவிலே அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த சிறப்பு இந்நாளில் அந்த ஒரு யாப்பே ஓங்கி நிற்குமாறு ஆகிவிட்டது. பின்னால வந்தவர்கள் எல்லாரும் அந்த யாப்பே கடைபிடித்தார். அதனால விருத்தனும் ஒன்பாவி உயர் கம்பன் என்று சொன்னார். கம்பன் தான் விருத்தத்துக்கு. அந்த விருத்தம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்க. எந்த இடத்துலையும் ஒரு எதுகை எடுத்துட்டான்னு 4 எதுகையும் தாமாவே அப்படியே வந்து உட்கார்ந்து அந்த அளவிற்கு தன்னுடைய பாடல்களை சிறப்பாக பார்க்கும். சரி, முதல் வழியாயும் யாப்பல சிதையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால முதல் நூல்ல சொல்லப்பட்ட யாப்பு வேறாக, அது அந்த ஸ்லோகங்களா சொன்னார் வால்மீகி. இவர் விருத்த யாப்பல் எழுதினார். அப்படி எழுதுகிற போது வேறுபாடுகள் வரும். ஆனா ஆழமான பொருளை உணர்த்துவதாக இருக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். கம்பர் எழுதியிருக்கிறார். முதல்ல கௌசலை அங்கிருந்து வந்து கோசலை வந்து நிற்கிறாங்க. அந்த அம்மா தான் ராமனை பெற்றவர்கள். இவங்க யாரு அப்படின்னு கேட்கிறா. அந்த குகன் என்ற வேடம். இந்த அம்மா நிக்கிறாங்களே, பார்த்தாவே ரொம்ப பரிதாபமா இருக்குதே, ரொம்ப உயர்ந்த பண்புடையவர்களாக தோன்றுகிறார்களே என்று மனதில் நினைத்தவனும் இவங்க யாருன்னு கேட்கும் போது பரதன் சொல்லுகிறான், தன்னுடைய பெரிய தாயை, ராமனை பெற்ற தாயை பற்றி சொல்லுகிற போது, சுற்றத்தார் தேவருடும் தொடர்நின்ற கோசலையை தொழுது நோக்கி. கம்பன் எழுதுகிறான் பாருங்க. கம்பன் தான் எழுத முடியும். சுற்றத்தார் தேவருடும் தொடர்நின்ற கோசலையாவ. அந்த இடத்துல உரை எழுதுகின்ற வைமு கோபாலகிருஷ்ணாச்சாரியார் எப்படி எழுதுவார் பாருங்க. சுற்றத்தாரெல்லாம் தொழுகிறார்கள் என்றால் தசரதனுடைய மனைவி, மகா சக்கரவர்த்தியுடைய மனைவி என்பதற்காக தொழுகிறார்கள். தேவர்கள்லாம் தொழுகிறார்கள் என்றால் ராமனுக்கு தாய் என்பதற்காக தொழுகிறார் அப்படின்னு எழுதினார். சுற்றத்தார் தேவருடும் தொடர்ந்த கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குரிசில் இளவரசே பரதரே, குற்றத்தார் குரிசில் அது விழி, குற்றத்தார் குரிசில் இவர் யார் என்று குகன் வினவ. ஆமா, அப்பதான் சொல்லுவான். அப்பதான் அவன் சொல்லுகிறான் பரதன், ரொம்ப பெரிய பேருடையவர்கள், ராமனை பெற்றவங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு நான் பிறந்ததுனால எல்லா சிறப்புகளையும் இந்த அம்மா இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லுவான். தன்னுடைய தாயை அறிமுகப்படுத்த போறான். அப்ப கம்பனுக்கே உள்ளம் தாங்கல இந்த கைகேயை பற்றி சொல்லும் போது, சுடுமயானத்திடை தன் துணையாக தோன்றல் துயர்கடலினேக கடுமையார்கான கருணை ஆறுகளியே தன் மனத்தே நினைந்து செய்யும் கொடுமையால் இந்த உலகத்தை அளந்தாளாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இம்மாதிரியிலான இடங்கள் எல்லாம் அருமையாக உரை எழுதி இருக்கிறார் வைமு கோபாலகிருஷ்ணாச்சாரியார். கம்பராமாயணத்தை படிக்கணும்னா அவருடைய உரையோடு தான் படிக்கணும். வில்லிபாரதத்தை படிக்க வேண்டும் என்றால் அவருடைய உரையோடு படிக்கணும். எப்படிப்பட்ட பெரிய பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அந்த ஒரு மனிதன் அவ்வளவு உரை, அத்தனை பக்கங்கள், 1000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். பல செய்திகள் நமக்கு தெரிகின்றன. அவர் வடமொழியும் படித்தவராக இருந்ததுனால
வால்மீகி ராமாயணத்தோடு ஆங்காங்கு ஒப்புக்காட்டி பல இடங்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். அவ்வாறு எழுதுவதுதான் முறை. சரி, அடுத்தபடியாக வல்லோன் புனரா வாரம் போன்றே இசை வல்லவனால் வகுக்கப்படாத ஒரு வாரப்பாடல் போன்றதாக இருக்கும் என்று சொன்னார். சரி, அடுத்தது 10 குற்றம். சிதைவனப்படுபவை வசையற நாடில் சிதைவு அல்லது குற்றம் என்பதை நாடி பார்த்தால் குன்றக்கூறல், மிகைபட கூறல், எந்த அளவிற்கு சொல்ல வேண்டுமோ அந்த அளவிற்கு சொல்லாமல் குறைவுபட சொல்லுதல், குன்றக்கூறல், மாறுகுலக்கூறல், முதல்ல சொல்லுவதற்கு பிறகு மாற்றி சொல்லுதல், தன்னுடைய உரை தானே மறுக்குமாறு அமைதல், குன்றக்கூறல், மிகைபட கூறல், கூறியது கூறல், மாறுகுல கூறல், குன்றக்கூறல், மிகைபட கூறல், பொருளில மொழிதல், பொருள் இல்லாத சொற்கள். பல இடங்கள்ல இப்ப மேடை பேச்சு அப்படித்தானே இருக்கிறது. எப்படி பேசுகிறார்கள் என்றால், நன்றாக சிந்தித்து பாருங்கள். நான் வேடிக்கைக்காக சொல்லல. பல மேடைகளில் நீண்ட நேரம் பேசுகிறார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசுகிறார். சொற்பொழிவுங்கிறாங்க. அது எப்படிப்பட்ட சொற்பொழிவு? அன்பார்ந்த நண்பர்களே, என் அருமை உடன்பிறப்புகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, வராமல் போய்விட்ட இளைஞர்களே, உங்களை எல்லாம் நான் சந்திக்கக்கூடிய இந்த இனிய மாலை நேரத்தில், தென்றல் வீசுகின்ற இந்த இனிமையான பருவத்தில் உங்களை எல்லாம், உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்த்து மகிழ்ந்து உவகையுற்று பெருங்கழிப்பெய்தி எல்லாமே ஒண்ணுதானே. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவார், இந்த நூலை அப்படி பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போது அப்படியும் இப்படியும் பார்க்கும்போதுன்னா, அதனால இது வெற்றன தொடுத்தல், இது பெரிய குற்றம். இன்றைக்கு அரசியல் மேடைகள்ல நடந்து கொண்டிருப்பதெல்லாம் இதுதான். மேடையில் இருக்கிற பேச்சு, பட்டிமன்றங்கள்ல நடக்கின்ற பேச்செல்லாம் இதுதான். அதாவது எதிரே இருப்பவன் சிரித்தா போதும், அது ஒண்ணுதான் குறிக்கோள். பட்டிமன்றத்துல ஆழமான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கும் இல்லை, கேட்பவர்களுக்கும் இல்லை. நல்லா பேசினாருங்க, எந்த இடங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு கேட்டான். கடைசியில இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்னு பாருங்க, அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளவு தாங்க முடியாம உட்கார்ந்து வந்திருக்கான். அதனால வெற்றன தொடுத்தல் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு நூலிலே ஆராய்ந்து படித்திருந்தானேயானால் இருந்து அரிய செய்திகளை அவன் சொல்ல முடியும். அல்லது பல பேரிடமாவது கேட்டாவது இருந்திருக்கணும். ஒரு பாட்டுக்கு நான் பொருள் ரொம்ப ஆராய்ந்து ஒரு மேடையில சொன்னேன். சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஒரு 3 வாரம் கழித்து வேறு ஒரு இடத்திற்கு போய் ஒரு சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிற இடத்துல நான் முன்னால் போய் உட்கார்ந்த போது, நான் பல நாட்கள் சிந்தித்து அறிந்த அந்த ஒரு பொருளை மேடையில ஒருத்தர் தானே அறிந்ததாக, தானே கண்டதாக எடுத்து இயம்பினார். என்ன செய்யறது? இது ஒரு வகையான திருட்டு. முன்னீர்னு ஒரு சொல்லு இருக்கு. எல்லா உரையாசிரியரும் என்ன எழுதினாங்கன்னா, ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர்னு எழுதினார் ஒருத்தர். ஒரு குறுந்தொகை பாட்டிற்கு நான் கண்ட உரை நுட்பமாக அந்த இடத்துல எனக்கு ஒன்று புலப்பட்டது. அதை ஒரு மேடையில சொல்ல 3 வாரம் கழித்து நான் அதற்கு பிறகு வேறு ஒரு ஊருக்கு சென்று அங்கு நடக்கின்ற ஒரு இலக்கிய விழாவில் கலந்து கொள்வதற்காக போனவன் அங்கே ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். போய் உட்கார்ந்து பார்த்தேன். நான் அவ்வாறு பல நாட்கள் சிந்தித்து சொன்ன அந்த செய்தியை அவர் மிக எளிதாக தானே ஆராய்ந்து கண்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் உட்கார்ந்து எதிர கேட்கிறேன். இப்ப இது ஒரு வகையான திருட்டு. அதாவது தான் படித்து அறிந்து அவற்றை சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். பிறர் கூறியவற்றை இன்னார் கூறினார் என்று சொல்லக்கூடிய நேர்மை வேண்டும். முன்னீர் என்ற ஒரு சொல்லுக்கு
பழைய உரையாசிரியர்கள் எல்லாம் என்னென்னவோ பொருள் எழுதினாங்க. ஒருத்தர் ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர்னு எழுதினார். 3 நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர்னு எழுதினார். இன்னொருத்தர் ஆக்கல், அழித்தல், காத்தல் ஆகிய 3 செயல்களை செய்யக்கூடிய நீர்னு எழுதினார். இவையெல்லாம் பொருள் ஆகா என்று கருதிய என் ஆசிரியர் பெருந்தகை பேராசிரியர் வாசுபா மாணிக்கம் முன்னீர் என்பதற்கு எத்தனையோ 100 ஆண்டுகளாக சொல்லி வருகின்ற அந்த பொருளை மாற்றி இது தமிழகத்தினுடைய நில இயற்கையை குறித்த ஒரு சொல், 3 பக்கம் சூழ்ந்த கடல்னு எழுதினார். நீர் என்பதற்கு முப்பக்கமாக அமைந்த கடல் நீர் என்று எழுதினார். முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்பது தொல்காப்பியம். 3 பக்கம் சூழ்ந்திருக்கிற கடலை தாண்டி போகின்ற ஒரு வழக்கம், தலைமேறி செல்லுகின்ற வழக்கம் பெண்களுக்கு இல்லை என்பது அந்த நூற்பாவுக்கு சரியாக பொருள் விளங்கிற்று. இது அவர் சொன்ன பொருள். இப்போது நாம் இந்த வகுப்பிலே தொடர்ந்து பார்த்திருக்கலாம். இந்த பொருளை எங்களுடைய ஆசிரியருக்கு சொல்லுவார் மறைமலடிகள். அசுரர் என்ற சொல்லுக்கு மறைமலடிகள் தான் முதல்ல சுரான கல்லு. சுரர் என்றால் தேவர்கள், கல் அருந்துகிறவர்கள் பொருள். அசுரர் என்றால் எதிர்மறை சொல், கல் அருந்தாதவர்கள் பொருள். அப்ப அவன் எவ்வளவு நல்லவனா இருந்திருக்கிறான் அந்த அசுரர் என்று அவர்தான் முதல்ல சொன்னார். இவ்வாறு அறிஞர்கள் சொன்ன சொற்களை எல்லாம், பொருளை எல்லாம், நுண்ணிய ஆராய்ச்சி கருத்தை எல்லாம் அவரவருடைய பெயரை சொல்லி சொல்ல வேண்டும். அது ஒரு நேர்மை. நாம் பல சமயங்கள்ல பார்த்திருப்பீர்கள், திருவானந்த வாரியார் இவ்வாறு சொல்லுவார். ஒன்றும் இல்ல, தொடர் வண்டியில நாம் போய்கொண்டிருக்கிற போது இந்த கூலி தொழிலாளிகள், இந்த தொடர் வண்டியில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகள், அந்த பாதையை செப்பு நடக்கூடியவர்கள், தண்டவாளத்தை சீர் செய்யக்கூடிய தொழிலாளிகள் 5-6 பேர் தங்களுடைய கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுவிட்டு மேலே சட்டை கூட அணியாத தொழிலாளர்கள் அங்கிருந்து வந்து உட்கார்ந்தார்கள். நான் பக்கத்து பெட்டியிலேயே உட்கார்ந்து அவர்கள் என்ன சொல்லுகை செய்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கேன். அவங்க வந்த உடனே நம்ம ஆராய்ச்சி ஆரம்பிக்கலாமான்னு நான் ஒருத்தேன். சரி போன் நேற்று விட்ட இடத்துல தொடங்குயான்னு. உடனே அந்த ஆள் படித்தார். ஒன்னுதற்கோ உடைந்தது ஞாட்டு நூல் நன்னாறு முக்கும் என் வீடு அப்படிங்கிற திருக்குறளை படிச்ச உடனே எனக்கு வியப்பா இருந்தது. மண்வெட்டி பிடிச்சு கருங்கல் துகள்களை எல்லாம் எடுத்து வழியில போட்டு செம்மை செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்கள் திருக்குறள் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க பார்ப்போம். அவங்க படிச்சாங்க, ஒன்னுதற்கோ உடைந்தது ஞாட்பினுள் நன்னாறு முக்கும் என்பது, போர்க்களத்தில் பகைவர்களெல்லாம் அஞ்சுகின்ற என்னுடைய பேராற்றல் இந்த ஒளி பொருந்திய வெற்றியுடைய இந்த பெண்ணிடம் தோற்றுவிட்டதே என்று வருந்துகிறான் ஒருத்தர். உடனே இந்த தலைவன், அந்த கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிற அந்த தொழிலாளி இருக்கிறான், நன்னார்னு சொல்லி இருக்குது என்ன அப்படின்னு கேட்கிறான். எதிராக மாணவர்கள் போல உட்கார்ந்துக்கூடிய மற்ற தொழிலாளிகள் நன்னார்னு பகைவர் தான் அப்படின்னாரு ஒருத்தர். நன்னார்னு பகைவர்னு சொன்னா ஆச்சா? நன்னுதல் என்றால் அடைதல், நன்னார் என்றால் அடையாதவர், அதாவது போருக்கு வராதவர்னு பொருள் சொன்னார். போருக்கு வராதவர்கள் எல்லாம் அஞ்சுகின்றது எப்படி பொருத்தமா இருக்குன்னு ஒரு ஆள் கேட்டார். உடனே அவர் இந்த தலைவர் சொல்றாரு, தலைவர்னா யாரு? 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு கூட படிக்காதவர் அல்லது கையெழுத்து கூட போட தெரியாதவர்னு வச்சுங்க. அவர் சொல்றாரு பொருள், ஐயா போருக்கு இவர் வருகிறார் என்றாலே கேள்விப்பட்டாலே அவங்க எல்லாம் வரல. எப்படின்னு கேட்டா, தெருவில் போய் கொண்டிருக்கிறோம், கொம்பு உள்ள ஒரு மாடு வருகிறது என்றால் ஒரு 5 முடம் ஒதுங்கிக்கொள் என்பது பாட்டு. கொம்புளதற்கு 5 முடம். குதிரை வருகிறது என்றால் 10 முடம். கொம்புளதற்கு 5 முடம், குதிரைக்கு 10 முடம், வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமா. யானை வருதுன்னா 1000 முடம். அதே போல ஒரு கயவன் துட்டம் வருகிறான் என்று சொன்னால், துட்டம் ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் அவன் கண்ணிலே படாதன்னு. அது போல சரி, இதெல்லாம் சரி. அப்பதான் அவர் கேட்கிறார், இதெல்லாம் யானை குதிரை இதெல்லாம் வந்தா ஒதுங்கிக்கேன்னு தான் சொன்னான். புலி வருகிறதுன்னு ஒருத்தன் சொன்னான்னு எத்தனை முளையா போவேன்னா, எத்தனை முளமாவது உயிர் தப்பி ஓடுவான்ல, வரமாட்டேன்னு. அது போல இன்னான் போர்க்களத்துக்கு வருகிறான் என்று உடனே
அங்கே நான் நண்ண மாட்டேன், வரமாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கி விடுவான். அவன் நன்னான் என்று, நன்னாதவர் என்று சொன்னார்னு அவர் சொன்னார். நான் அந்த ஆளிடம் அந்த உரையை கற்றுக்கொண்டேன், அந்த நுட்பத்தை அறிந்து கொண்டேன். அவன் பேரை கேட்ட சின்னசாமின்னாரு. எப்பா நீ பெரிய சாமி என்று வியந்து, இன்னும் எங்காவது நான் சொல்லுகிற போது சின்னசாமி சொன்ன உரை இது என்று நான் சொல்லுவது வழக்கம். அந்த எடுத்துக்காட்டோடு சொல்லுவது வழக்கம். அதனால அதையெல்லாம் இன்னார் சொல்லுவது என்பதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதான் உரையாசிரியர்கள் பல இடங்கள் நச்சினாருக்கு நீர் என்பார் பிறரும் எழுதுவார். அது யாருன்னு எழுதியிருக்கலாம் அவரு. அதனாலே பல நூல்களுடைய பெயரெல்லாம் தெரியாம போச்சு. சரி, அதனால குன்றக்கூறல், மிகைப்பட கூறல், பொருளில மொழிதல், மயங்க கூறல், இதுவோ அதுவோ என்று தெரியாதவாறு சொல்லக்கூடாது. நான் கூட சொல்லுவேன், ஆசிரியர்களுக்கு இலக்கணம் பற்றி சொல்லுகிற போது தெளிவா சொல்லிக் கொடுக்கணும், தன்மதிப்பு இருக்கக்கூடாதுங்க. தனக்கு தெரியலன்னு சொல்வதற்கு ஒரு ஆசிரியர் தயங்கக்கூடாது. நான் பார்த்து சொல்லுகிறேன், கேட்டு சொல்லுகிறேன், ஆராய்ந்து சொல்லுகிறேன் என்று சொல்லுவதுதான் முறை. ஒரு மாணவன் கேட்டான், நீர்யானைக்கும் காண்டாமிருகத்திற்கும் என்ன வேறுபாடு? இவர் தனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு அவருடைய தன்மானம் இடம் கொடுக்கல. அதனால அவர் சொன்னாரு, தம்பி, நீர் யானை என்பது வேறு, காண்டாமிருகம் என்பது வேறு. நீர் யானை என்பது பார்ப்பதற்கு காண்டாமிருகம் போலவே இருக்கும், காண்டாமிருகம் என்பது நீர் யானை போலவே இருக்கும். இரண்டுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு உண்டு, அது ஒரு கொம்பு தான். நீர் யானைக்கு கொம்பு இருந்தால் காண்டாமிருகத்திற்கு கொம்பு இருக்காது, காண்டாமிருகத்திற்கு கொம்பு இருந்தால் நீர் யானைக்கு இருக்காது. இந்த மாதிரி இடங்கள்ல கொம்பு உள்ள ஆடு மாடு போன்றவற்றை எண்ணி நீ மயங்க கூடாதுன்னார். மணி அடிச்சுட்டு போயிட்டார். இவ்வாறு சொல்லுவது மயங்க கூறுதல், தெளிவில்லாமல் பேசுதல். மயங்க கூறல் கேட்போருக்கு இன்னா யாப்பிற்றால், கடுமையான பரிபாடல்ல பாருங்க. முதுகியல் அடியாக அமைந்த பகுதிகளுக்கு இதுவரையில யாரும் உரையும் எழுதல, என்னன்னு தெரியல. அதனால அது இன்னா யாப்பு, கேட்பதற்கு கேட்பவர்களுக்கு விளங்காத யாப்பு. அப்படி போதும். படித்த மொழியான் இழுக்கம் கூறல், அதாவது பிறரை வசைபாடுதற்காக அமைந்த குறையுடைய மொழிகளை எல்லாம் சொல்லுவோம். தன்னான் ஒரு பொருள் கருதி கூறல், மூல ஆசிரியன் கருதாத ஒரு பொருளை தானே கருதி சேர்த்து சொல்லி, என்ன வகையிலும் மனங்கோளின்மை, எந்த வகையாலும் மனதிலே கொள்ள முடியாத நிலை, கேட்போர் மனங்கொள்ளுமாறு கூறாமை. அதுதான் வேளாரும் கேட்ப முடிதல், விரும்பாதவர்கள் கூட கேட்க முடிய வேண்டும் என்று சொல்லுவார். அதனால இவையெல்லாம் 10 குற்றங்கள், இவை இல்லாமல் செய்யப்படுவதுதான் நூல். குணமாவன அப்படின்னு சொல்லிட்டு குணத்தை தனியா சொல்லணும்னு தேவையில்லை. இந்த 10க்கு நேர் எதிர்மறையாக சொன்னா அவை குணம் என்று சொல்லப்படும். மேற்கூறிய 10 குற்றங்களை மறுத்து சொன்னால் அவை குணம் என்று சொல்லப்படும். அப்படின்னு அப்படி கூறியது கூறாமை, மாறுகுல கூறாமை, குன்ற கூறாமை, மிகைவிட கூறாமை என்று அவ்வாறு அவருக்கு எதிர்மறையாக கருதினால் அவை குணங்கள் எனப்படும். இறுதி நூற்பா, அதாவது பல இடங்கள்ல சொல்லுகிற போது இந்த கூட்டம் இறுதி கூட்டம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அதாவது நிறைவு கூட்டம்னு சொல்லுவாங்க. பல இடங்கள்ல பணியிலேருந்து ஓய்வு பெற்றவர்களை சொல்லிக்கும் போது நான் ஓய்வு பெற்று விட்டேன்னு சொல்லக்கூடாது. அவர் ஒரு அலுவலகத்தினுடைய பணி தான் அவர் முடிச்சிருக்காரு தவிர அப்படி தொடர்ந்து ஒரு பணி செய்யலாம், நிறைய படிக்கலாம், நிறைய எழுதலாம். அதனால பணி நிறைவு பெற்றார்னு சொல்லும், ஓய்வு பெற்றார்னு சொல்லக்கூடாது. அந்த பணி அவருக்கு நிறைந்திருக்கிறது என்று ஒரு பணி என்று இப்போதான் எழுதுவார். பணி நிறைவு என்று ராமசாமி பாணின்னா ராமசாமி என்பவர் பணி நிறைவு பெற்றார், அலுவலக பணி நிறைவு பெற்றார்னு பொருள். அதுபோல இந்த நூற்பா நிறைவு நூற்பா, நிறை நூற்பா, நிறைவு நூற்பா, தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தினுடைய நூற்பாய். இதுல 32 உத்திகளை சொல்லுகிறார். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார்னு பாருங்க. ஒத்த காட்சி உத்தி வகை விரிப்பின், உத்தின்னு டெக்னிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது கருதுதல் என்று பொருள். முதலியது அறிதல்,
நூலில் சொல்லிய பொருள் இன்னது என்று அறிந்து கொள்ளுதல். அதாவது நூல் எழுதுதல் என்பது எளிதில்லை. அயோத்தி நாட்டை பற்றி கம்பன் எழுதணும். யார் போய் பார்த்தா? கம்பனுக்கு அயோத்தி எப்படி இருக்குங்கிறது எப்படி தெரியும்? தெரியாது. போய் பார்த்துட்டு ராமாயணம் எழுத முடியுமா? அந்த காலத்துல காசிக்கு போனவெல்லாம் திரும்பி வர்றதில்லை. போறதுலயே வாழ்நாள் முடிஞ்சிடும், நடந்து போறதுல. அந்த காலத்துல இந்த வசதிகள்லாம் இல்லை, விமானத்தெல்லாம் போக முடியாது, அதெல்லாம் இல்லை. அப்ப என்ன செய்யறது? அப்ப அயோத்தி நாட்டை சொல்லணும். அயோத்தி ரொம்ப வளமான நாடு. அதுதான் சொல்றாரு, பூவிரி புலங்கடல் பொருவில் தானையான். பரதன் தன்னுடைய அயோத்தி நாட்டை விட்டு புறப்படுகிறான் ராமனை பார்ப்பதற்காக காடு நோக்கி. அப்ப அயோத்தி நாடு எவ்வளவு வளமுடையதுன்னு சொல்லணும். எப்படி தப்பித்தான் பாருங்க. காவிரி நாடுன்னா கடனி நாடு உரி, காவிரி வாய்கின்ற தமிழ்நாட்டை போன்ற அயோத்தி நாடு. சரியா போச்சா? உலகத்திலேயே வளமான நாடு என் நாடுதான், எங்க தமிழ்நாடு தான். அதுலேயே வளமான ஆறு எங்க காவிரி தான். இப்ப சொல்லக்கூடாது. இப்படி அந்த காவிரி ஆறு பாய்கின்ற அந்த தமிழ்நாட்டை போன்ற அந்த அயோத்தி நாட்டை விட்டு பரதன் போனான்னு எழுதணும். அதை முன்னாடியே எழுதும் போதும் எழுதுவான். அங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பனும் அரவமாந்தி மூங்கையன் பேசலுத்தான் என்ன யான் மொழி அதுற்றேன். ஏதோ ஊமை பேசுறதுக்கு முயற்சி செய்யறது மாதிரி அந்த வால்மீகி புகழ்ந்த நாட்டை நானும் இப்போது பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இப்படி வேற ஒரு இடத்துல இவ்வாறு சொல்லுவார். அதனால இவ்வாறு விளங்குமாறு அதை முதல்ல சொல்லுதல். முதலியது அறிதல். அதற்கு பிறகு அதிகார முறைமை. இந்த அதிகாரத்திற்கு பிறகு இந்த அதிகாரம் ஏன் வருகிறதுன்னு சொல்லணும். அது சரியா சொன்னவர் பரிமேலழகர். கல்வி என்று ஒரு அதிகாரம். நீங்க திருக்குறளை படிக்கும் போது நினைத்து பாருங்க. 10 குறளுக்குள்ளார அவர் அந்த கல்வியினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லணும். முடியுமா? அடங்கல. வள்ளுவர் பார்த்தார். கல்லாமை ஒரு அதிகாரம் அமைத்தார். இந்த இடத்துல பரிமேலழகர் எழுதும் ஒரு கல்லாமையினுடைய இழிவு சொன்னால் கல்வியினுடைய பெருமை சொன்னார் போல. அது கல்வி அதிகாரத்தினுடைய நீட்சி தான். அது கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை 4 அதிகாரங்களுமே கல்வியினுடைய பெருமையை சொல்லக்கூடியனதான். 40 குறட்பாக்கள் கல்வியினுடைய பெருமைகளை சொல்லுகின்றன. இந்த அதிகாரத்தினுடைய வரிசை பெருமையை பரிமேலழகர் உள்ளவாறு உணர்த்துகிறார். இவ்வாறு இன்ன அதிகாரத்திற்கு பிறகு இன்ன அதிகாரம் என்ற அந்த வைப்பு முறையை பற்றி விளக்குதல். அடுத்து தொகுத்து கூறல், தொகைப்படுத்தி சொல்லுதல். சொன்னால இருதிணை ஐம்பால், இருதிணை மருங்கில் ஐம்பால் அறிய வீட்டில் நின்று செய்யும் 11 எழுத்து. 11 எழுத்து என்னங்கிறத பின்னாடி விளக்கி சொல்ல போறாரு. 2 திணைங்கிறது என்னன்னு விளக்கி சொல்ல போறாரு. உயர்திணை அகுரிணை. ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், உந்தன்பால், பலவின்பால் என்று இதெல்லாம் முதல்ல இப்படி சேர்த்து சொல்லுதல், தொகுத்து சொல்லுதல். அப்புறம் வகுத்து மெய்விருத்தல். அவற்றை என்னென்னது என்று வகுத்து காட்டுவது. உயர்தனைக்கு உரிமையும் அகிரிணைக்கு உரிமையும் ஆயிரதனைக்கும் ஓரன்ன உரிமையும் அங்க பிரித்து சொல்றாங்க. அதனால தொகுத்து சொல்லுதல், வகுத்து காட்டுதல், அதற்கு பிறகு முடிந்த பொருளோடு ஒன்ற அவையின் முடியாததனை முட்டின்று முடித்தல். எடுத்த முடி இனம் செப்பலும் முடித்தேன். களிறுகள் வீழ்ந்தன அப்படின்னு சொல்லுகிற போது அந்த களிற்றோடு பாகரும் வீழ்ந்தார் என்று பொருள். அதுவும் சொல்லாமலே விளங்கிச்சு. முடிந்த பொருளோடு ஒன்ற அவையின் முடியாததனையும் முட்டின்று முடித்தல். மூல ஆசிரியன் சொல்லாம விட்டிருந்தா கூட அதையும் விளக்கி உரையாசிரியன் சொல்லுவான். அது ஒரு உத்தி. வாராததனால் வந்தது முடித்தல். சொல்லப்படாததை வைத்து சொன்னதை அறிய வைத்தல். சொல்றார், குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுதம் என்ற 30 புள்ளியும் எடுத்தோர் என்ன. குற்றியலுகரம் புள்ளி பெறும்னு அங்க சொல்லல. இந்த இடத்துல சொன்னதுனால 30 புள்ளியும் என்று சொன்னதுனால குற்றியலிகரமும் புள்ளி பெறும், குற்றியலுகரமும் புள்ளி பெறும், ஆயுதமும் புள்ளி பெறும்
என்று கருத்து இங்கே சொல்லிட்டார். அடுத்து வந்தது கொண்டு வாராதது உணர்த்தல், சொன்னதை கொண்டு சொல்லாததையும் உணர வைத்தல், அறமுதலாகிய முப்பொருள்னாரு. சொல்லலையே, அது அவை இரண்டுன்னா எல்லாருக்கும் தெரியும், அது முன்னாடியே சொல்லியிருக்காரு, விளக்கி இருக்கிறாரு. அதனால சுருக்கமா இங்க அறமுதலாகிய முப்பொருள்னாரு. அது பொருள் இன்பம் என்பன ஏனைய இரண்டு என்பது தெரியும். அதனால வந்தது கொண்டு நாம வாராதது உணர்ந்து கொள்ளலாம். முன்பு மொழிகளுடன் தலை தடுமாற்று, முன்னொருகால் கூறியவாறு கூறாமல் இப்போது அந்த முறையில் சொல்லாமல் தலை தடுமாற்றமாக சொல்லுங்கள். எப்படி? பன்னீருயிரும் மொழி முதலாகும். ஆ இ 12 எழுத்தும் சொல்லுக்கு முதல்ல வரும்னு சொன்னார். உயிர்மை அல்லன மொழி முதல் ஆகான்னார். உயிர்மை அல்லாத எழுத்துக்கள், அதாவது மெய் எழுத்துக்கள் மொழி முதல்ல வாரா அப்படின்னு சொன்னார். சொன்னவர் என்ன பண்ணாரு? காத்தா நாப்பா மா எனும் ஆவைந்து எழுத்தும் எல்லா உயிரோடும் செல்லும். இந்த காத்தா நாப்பா மா இதையெல்லாம் மெய்யெழுத்துக்களாக இங்கே கொள்ள வேண்டும். இந்த மெய்யெழுத்துகள் எல்லா உயிரோடும் போகும், 12 உயிரோடும் இவை சென்று சேரும் என்று இப்ப மாற்றி சொல்லுகிறார். எல்லா எழுத்துக்களையும் ஏன் இங்க சொல்லலன்னு கேட்கக்கூடாது. இவைதான் மொழி முதலாகும். ஒப்பக்கூறல், ஒப்புமை உடையவற்றை ஒரு சேர முடிதல். வினையெஞ்சு கிளவியும் பெயரெஞ்சு கிளவி 2 எச்சம்தான். ஒன்று வினையச்சம், இன்னொன்று பெயரெச்சம். அதுக்கு தொல்காப்பியர் சொல்லக்கூடிய கலைச்சொல் வினையெஞ்சு கிளவி, பெயரெஞ்சு கிளவி. அடுத்தது ஒருதலை மொழிதல், 2 பொருள் தோன்றக்கூடிய இடத்தில் ஒன்றை கொள்ளுதல். எப்படின்னு கேட்டா, இந்த செய்வினைன்னு இருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது நான் கண்டதுதான் இந்த எடுத்துக்காட்டு. செய்வினைன்னு சொன்னா இந்த காலத்துல செய்வனை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற இந்த பொருளை எங்கும் வரவில்லை பழைய நூல்ல. செய்த வினைங்கிற இடத்துல செய்கின்ற தொழில் தான் பொருள். ஓப்பெருஞ்சோழன் பாடுகின்ற புறநானூற்று பாட்டுலதான் செய்வோம்புள்ளோ நல்வினை எனவே, அங்குதான் அந்த வினை வினை பயன்கிற கருத்து முதல்ல சொல்லப்படுகிறது. வினைக்கு ஒரு பயன் உண்டு என்று சொன்னவன் தமிழன். அதை பின்னால எல்லா சமயங்களும் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். அது இல்லாட்டி சமயமே நடத்த முடியாது, மதமே இல்லை. அதாவது நல்வினை தீவினை என்ற இரண்டும் அவற்றுக்குரிய பயன்கள், அவை மறுபிறப்பிலே வரும் என்ற கருத்துக்கள் எல்லாம் தமிழர்களால் நாட்டப்பட்டவை. பிற மொழிக்கு இது கடன் வாங்கப்பட்டது என்பதனை ஐரோப்பிய அறிஞராகிய ஏஎல் பாஷன் ஆஸ்திரேலியாவில் கான்பரா பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பேராசிரியராக இருந்த அவர் எழுதினார். இது தமிழர்களுக்கே உரிய சித்தாந்தம். இந்த தொல்காப்பியத்தில் செய்வினை என்று வருவதெல்லாம் செய்கின்ற தொழிலை குறிக்குமே தவிர இந்த சித்தாந்த பொருளை குறிக்காது, நல்வினை தீவினையை குறிக்காது. அதனால ஒருதலை மொழிதல், ஒரு பொருளை ஒழித்து இன்னொரு பொருளை சொல்லுதல். தன்கோள் கூறுதல், தனது கருத்தை வலியுறுத்துதல். தகரக்கிழவியும் அவற்றோரற்றே ஐ எனும் ஊந்தலங்கடையே அப்படின்னு சொன்னார். அது தொல்காப்பியர் தன்னுடைய காலத்துல கண்டறிந்து கூறிய கூற்று. முறை பெறலாமை, வரிசை மாறாது கூறுதல். எப்படி வேற்றுமையை அடுக்கிறார் பாருங்க. பெயர் வேற்றுமை, ஐ ஒடு கூ இன் அது கண் வெளி என்னும் இச்செய 8 வேற்றுமைகளை இவ்வாறு வரிசைப்பட சொல்லுதல். முறை பெறலாமை. இந்த முறை பிறடுறதுங்கிறதுக்கு நன்னூல் ஆசிரியர் சொல்லுவாரு, இந்த ஆசிரியர்கள்ல எத்தனை வகை இருக்காங்க பாருங்க, அதே போல மாணவர்கள எத்தனை வகை இருக்கிறாங்கன்னு எல்லாம் காட்டுறாரு. அன்னம்மாவே மண்ணோடு கிளியே, இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யறி என்ன தலையிடை கடை மாணாக்கர்னார். மாணவர்கள தலைமாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர்னு 3 வகைன்னு சொன்னார் நன்னூல் ஆசிரியர். அன்னம் ஆவே, இந்த அன்னம் ஆன பசு, அன்னம் இரண்டும் தலைமாணாக்கர்களுக்கு எடுத்துக்காட்டு. எப்படி? ஆசிரியன் பல பேர் செய்திகளை சொல்லுவார், சில பேர் பொழுதுபோக்காக பேசுவார்கள். ஆனா பயனுள்ளவை மட்டும் பிரித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் தலைமாணாக்கனுக்கு உண்டு. ஆகவே அவன் அன்னம் என்றார். பாலும் நீரும் கலந்து வைத்தாலும் கூட
பாலை மட்டும் எடுத்துக் கொள்ளுகின்ற ஆற்றல் உடையது அன்னம் என்பது ஒரு வழி சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு செய்தி. அதுபோல நல்லதை எடுத்துக் கொள்ளுகின்ற பயனுள்ளதை எடுத்துக் கொள்ளக்கூடிய அறிவு இந்த தலைமானாக்கள். அதே போல என்றால் அதை எதற்கு சொன்னாரு? அது மேயுங்காலெல்லாம் மேய்ந்து அதற்கு பிறகு தனியா படுத்துக்கொண்டு அசை போடும். அதுபோல கேட்கும் காலத்து பாடமத்தை எல்லாம் கேட்டு அதற்கு பிறகு தனியே உட்கார்ந்து இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருலாம் சிந்திப்பான். அதனால்தான் அதற்கு அன்னமாவே. அடுத்தது இடைமானாக்கிற்கு மண்ணோடு கிளியே. மண்ணு எவ்வளவு உடுது எவ்வளவு உரம் போடுகிறோமோ அந்த அளவுக்கு பயன். அதுபோல எவ்வளவு சொல்லி தரணுமோ அதை அப்படியே அவர் சொல்லுவார். அவர்தான் இடைமானாங்க. கிளி சொன்னதை சொல்லும். எவ்வளவு அருமையான எடுத்துக்காட்டு. அடுத்தது கடைமானாக்கருக்கு சொன்னார் பாருங்க. இதுக்கெல்லாம் ரெண்டு எடுத்துக்காட்டு சொன்னாரு. தலைமானாக்கருக்கு 2, இடைமானாக்கருக்கு 2, கடைமானாக்கருக்கு பாருங்க இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யேரி 4 எடுத்துக்காட்டு சொன்னார். ஏன்னா இதுதான் எண்ணிக்கையில் அதிகமா இருக்கு நாட்டுல. இல்லிக்குடம் பொல்லர் குடம், ஓட்ட குடம், எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அது பார்த்து நிற்காம போயிடும். இல்லிக்குடம், ஆடு. இந்த ஆட்டையிலே சொன்னாருங்கிறத பல பேருக்கு விளங்கலை. இந்த ஆடு மேய்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு செடியை முழுக்க தின்னுட்டு அதுக்கு பிறகு அடுத்த செடிக்கு போவாது. இதுல கொஞ்சம் மேயும், அதுல கொஞ்சம் மேயும், அதுல கொஞ்சம் கடிக்கும், இதுல கொஞ்சம் பார்க்கும், சுவைக்கும். அது போல ஒரு நூலை ஒழுங்கா படிக்க மாட்டான். இதுல 2 பக்கம் அதுல 2 பக்கம் அப்படி பொறுக்கி அப்படியே மனம் எங்க பத்துகிறதோ அதெல்லாம் படிப்பான். இல்லிக்குடம், ஆடு, நெய்யேரி, பன்னாடை. இந்த கல்லை வடிகட்டுகின்ற பன்னாடை இருக்குத, அது சுவையான கல்லையெல்லாம் கீழே வடித்து பானையில விட்டுட்டு தான் எதை வைத்துக் கொள்ளுகிறது என்றால் அந்த கல்லில் இருக்கிற தூசு, வண்டு, தேனி இதெல்லாம் அது வச்சு. அது போல வேண்டாததெல்லாம் வச்சு. எருமை ஏன்னு சொன்னா ரொம்ப அருமை. எப்படின்னா பாடம் கேட்கிற இந்த கடைமானாக்களுக்கான ஆசிரியரே போட்டு கலக்கிடுவான். ஆசிரியரை கலக்குவான். எப்படின்னு கேட்டா எருமை இருக்க பசு கரையிலே இருந்து தண்ணீர் குடிக்கும், ஓடுகிற ஆற்றுல இறங்காது, கரையிலே இருந்து தண்ணீர் குடிக்கும். எருமை அப்படி இல்லை, தடார்னு இறங்கி அந்த சேற்று நீரை கலக்கி அது சேறு மேல வந்த பிறகு குடிக்கும். இது எருமையினுடைய பண்பு. இது போல ஆசிரியனை போட்டு கலக்கி வருத்தி இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டு இப்படி ஓமை சொல்லுகிறார். அதனால இவ்வாறெல்லாம் அவனுக்கு ஆசிரியருக்கு உடனே முறை மாறிடு, எதை எப்போ சொல்வதுங்கிறது தெரியாம போயிடும். முறை பிறழாமை, வரிசை மாறாது சொல்லுதல், பிறன் உடன்பட்டது தான் உடன்படுதல், பிறருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல், இருவகை பிரிவும் நிலைபெறத் தோன்றினும் உரியதாகும் என்மனார்பலம். 2 வகை பிரிவு, சாலை பிரிவு, களத்திற் பிரிவு. கரை வழியாக செல்லுகின்ற பிரிவு, களத்திலே ஏறி கடல் கடக்கக்கூடிய பிரிவு என்று 2 வகையான பிரிவும் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். இறந்தது காத்தல். முன்பு கூறிய ஒரு செய்தியை பின்னால் வருகின்ற நூற்பாவாலும் நிலைபெறுத்துதல் சொன்னார். முதல்ல குற்றியலுகரம், அதற்கு பிறகு வல்லொற்று மிகும்னு காட்டினார். வந்தொடர் குற்றியலுகரத்தில் மிகுங்கிறத இங்க சொல்றார். வல்லொற்று தொடர்மொழி வல்லெழுத்து வருவழி தொல்லை இயற்கை நிலையலும் முடிப்பே. பாக்கு கடிது இக்கு போடணும், பாக்கு கடிதுன்னு எழுதணும், பாக்கு கடிது என்று எழுதணும். அந்த இடத்துல வராதுன்னு சொல்லக்கூடாது. அதனால இவ்வாறு முன்பு கூறிய ஒன்றை இன்னொரு நூற்பாவாலும் நிறுவுகிறார். எதிரது போற்றல், வருகின்ற நூற்பாவினுடைய பொருளுக்கு ஏற்ப வேறொரு பொருளை சொல்லுங்கள். எப்படி? இடைச்சொற்கிழவியும் உரிச்சொற்கிழவியும் அவற்று வழிமறிந்தும் தோன்றும் என்பார். அது எப்படின்னு கேட்டா, சொல்லுங்கிறது 4 வகைப்படும்னார். முதல்ல 2 சொன்னார், பெயர் சொல், வினைச்சொல். ஏன் இடைச்சொல் உரிச்சொல் சொல்லல? இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் அவற்று வழிமறிந்து தோன்றும் என்பார். பெயர் சொல்லின் வழியாகவும் வினைச்சொல்லின் வழியாகவும் அவை தோன்றும். பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் பெயர்படுவதற்கு இவை துணையாகும் என்று சொன்னார். முடிவான் என்றால் பின்னாடி சொல்லுவேன் அப்படின்றார். கடப்பாடறிந்த புணரியலானங்கிறார். இடைப்படில் குறுகும் இடனுமாறுண்டே கடப்பாடறிந்த புணரியலான. அதால் சொல்லுக்கு நடுவரையும் கூட குற்றியல் கூறான்.
தன்னுடைய மாத்திரையிலே குறைந்து ஒலிக்கும். அதனை நான் குற்றியல் புறப்புணர்வில் சொல்ல போறேன் அப்படிங்கிறார். கூறிற்று என்பது முன்னரே சொல்லியாச்சுங்கிறார். மாத்திரை அளவும் எழுத்தியல் வகையும் மேற்கலந்தன்ன என்மனார் புலவர். செய்யுளியல்ல சொல்லக்கூடியவர் முன்னாடியே நான் மாத்திரைக்கு எழுத்து அதிகாரத்துல முன்னாடியே சொல்லியிருக்கார். பொருளதிகாரத்துல இங்க சொல்லுகிற போது சொல்றார், எழுத்ததிகாரத்துல சொல்லியிருக்கிறேன் அங்க பார்த்துங்க அப்படிங்கிறார். தான் குறியிடுதல் உலக வழக்கு இருக்கவும் தான் ஒரு வழக்கை காட்டுது. எப்படி பெயரச்சம் வினையச்சம் தான் உலக வழக்கு. இவர் என்ன பண்றாரு, பெயரெஞ்சு கிளவி வினையஞ்சு கிளவிங்கிறார். இதெல்லாம் புதிய கலை சொற்களாக அவர் உருவாக்குகிறார். அடுத்து ஒரு கலை அண்மை, ஒரு பொருளை குறித்து கூறுகின்ற போது அதனை கொண்டு மற்ற பொருளுக்கும் பொதுவாக முடித்தல். இப்படி 8 வேற்றுமை என்று சொன்னவர் எழுவாய் வேற்றுமையும் வெளி வேற்றுமையும் கொண்டு போய் அல்வடியில் சேர்த்தார். மற்ற 6 வேற்றுமைகளுக்கு தான் வேற்றுமை புணர்ச்சி. இந்த எழுவாய் வேற்றுமையும் வெளி வேற்றுமையும் அல்வடி புணர்ச்சியில தான் போகும். அதனால அங்க அவ்வாறு சொன்னார். முடிந்தது காட்டல், முன்னை ஆசிரியரால் முடிந்த கருத்தை எடுத்து சொல்லி. எப்படி தன்னிமை நொடியன அந்த மாத்திரைக்கு இலக்கணம் சொல்லுகிற போது தண்ணி இணைக்கின்ற நேரம் கை நொடிக்கின்ற நேரம்தான் மாத்திரை என்று நுண்ணிது உணர்ந்தோர் கண்டவாறேன்னார். அவ்வாறு மற்றவர்களுடைய கருத்தை எடுத்து சொல்லுதல். ஆணை கூறுதல், ஒரு பொருளை காரணம் பற்றி கூறாமல் தன்னுடைய ஆணையினால் சொல்லுதல். இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர்கொடை வழக்கார் அல்ல செய்யுளாறு. செஞ்ஞாயிறு வண்டிங்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் பேச்சு வழக்கு இல்லை, அவையெல்லாம் எழுத்து வழக்கு என்று சொல்லி ஆணையிட்டு சொல்லுதல். பல்பொருட்கு ஏற்பின் நல்லது கோடல், ஒரு விதி பல பொருளுக்கும் பொருந்துவதாக வந்தாலும் கூட ஒன்றிற்கு அமையும் வகை இவ்வாறு என்று காட்டுது. ஒரு வர்ணம் இருக்கு, நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு வர்ணம் தானே சொல்லணும். ஒரு வர்ணம் ஏன் வந்தது, ரகர ஒற்று பலர்பாலுக்கு உரியதாச்ச அப்படின்னா இங்கு மதிப்பிற்காக சொல்லுது. அதை ஒருவர் என்னும் உயர் சொற்கிழவியும் தொல்காப்பியர். ஒருவர் என்னும் பயனிலை கிழவி இருவார்க்கு முடித்தே தெரியுங்கால். இது ஆணுக்கும் உரியது பெண்ணுக்கும் உரியது, இது ஒரு விதிவிலக்கு என்று இவ்வாறு காட்டுதல். தொகுத்த மொழியான் வகுத்தனர் கோடல், ஒரு வாய்பாடு கொண்டு பல வாய்பாட்டையும் அதில் பொருந்த சொல்லுதல். அவ்வகை 9 வினை என்று கிளவினார். எப்படி செய்து செய செய்யும் செயற்கு என்று 9 வினையச்சங்களை காட்டி இந்த 9 வினையச்சங்கள் சொல்றார். அதனால தொகுத்து சொல்லுறார் எல்லாத்தையும். மறுதலை சிதைத்து தன் துணிவு உரைத்தல், பிறர் வேறுபடுகின்ற கூற்றை மறுத்து தன்னுடைய கருத்தை சொல்லுங்கள். மூவளவு இசைத்தல் ஓரெழுத்து இன்றே. 3 மாத்திரை பெறக்கூடிய எழுத்து கிடையாது, 2 மாத்திரை தான். அதற்கு பிறகு அளவிடல் நீட்டுவதுங்கிறது வேற. இது மற்ற மொழியெல்லாம் 3 மாத்திரையுடைய எழுத்து உண்டு, அதனால அதை மறுத்து சொல்றார். மூவளவு இசைத்தல் ஓரெழுத்து இன்றே. அடுத்தது அதே சொல்றார். மரபின் நரம்பின் மறைய என்மனார் சொல்றார். அளவிறந்து உயிர்த்தலும் உலகன மொழிகளும் இசையுடு சிவனிய நரம்பின் மறைய என்மனார் புலவர். இசையில வரும் அதெல்லாம். அவ்வாறு பிறருடைய கருத்தை சொல்லுதல். பிறங்கோட்கூறல், அறியாத உடன்படுதல், தான் அறியாதவற்றை உடன்பட்டு கிளந்தா அல்ல. தொல்காப்பியர் பாருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுவரையில நான் சொன்னது அல்லாமல் வேறு ஏதாவது வந்தாலும் கூட சொன்ன விதிகளோடு பொருத்தி பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்றார். கிளந்த அல்ல வேறு பெற தோன்றினும் கிளந்தவற்றியலான் உணர்ந்தனர் போலவே வேற்றுமை மயங்கியல சொல்றார். சொல்லப்பட்டவற்றை கொண்டு அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்றார். பொருளிடை இடுதல், ஒரு பொருளை இடையே பெய்து கூறுதல். முறைப்பெயர் கிளவி ஏயோடு வருமே பாரு. மகன் முறைப்பெயர் கிளவி, மகள் முறைப்பெயர் கிளவி. அது ஏ என்ற இடைச்சொல்லோடு ஒரு மகனே என்று வரும். எதிர்பொருள் உணர்த்தல், எதிர்காலத்து வரக்கூடிய இலக்கணத்தை அறிந்து அதற்கேற்ப சொன்னது. கடி சொல்லில்லை காலத்து படினே.
புதிய சொற்கள்லாம் வந்து சேர்த்துக் கொள்ளுங்கள், அதெல்லாம் விலக்கி விடாதீர்கள், பிழை என்று சொல்லி விடாதீர்கள். எதிர்காலத்து வரக்கூடிய அந்த சொற்களை எல்லாம் அடன் புலன்கிறதெல்லாம் தொல்காப்பியர் காலத்துல வந்த சொற்கள், அவற்றையெல்லாம் அவர் சேர்த்துக் கொள்வது போல இந்த காலத்துல இப்ப அறிவியல் காரணமாக, புதிய அனுபவங்கள் காரணமாக, புதிய துறை அறிமுகங்கள் காரணமாக நாம் பல சொற்களை காணுகிறோம். அவற்றையெல்லாம் நாம சொல்லலாம். அதெல்லாம் கடியக்கூடியன அல்ல. கடிசொல் இல்லை காலத்து படினேன். சொல்லின் எச்சம் சொல்லியாங்கு உணர்த்தல். சொல்லின் ஆற்றலால் புலப்படும் எச்ச பொருளை உணர்த்தல். எஞ்சிய எல்லாம் எஞ்சுதல் இல. அதனால எஞ்சி இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்ற கருத்துல சொல்றார். தந்து உணர்த்துரைத்தல், இல்லாத பொருளை உள்ளது போல காட்டு. அளபடை அசைநிலை ஆதல் முறை. அங்கு அளபடையா இல்லை, அதை அசைநிலையாக கொள்ளுக என்று சொல்லு. அளபடையினை ஒரு எழுத்து போல சொல்லி இருக்கிறார் என்று கூறுதல். ஞாபகம் கூறல், முன்பு கூறியவற்றையும் ஒப்பானவற்றையும் நினைந்து மொழிதல். மழையன் கிளவி வழியியல் நிலையில் முதல்ல இகரை ஈற்றுக்கு சொல்லுகிற போது வழி காற்று, அது பிற சொற்கோடு உணர்கிற போது இவ்வாறு புணரும்னு சொல்லிட்டார். இங்க மழைங்கிறதுக்கும் அதான் இலக்கணம். இந்த ஐயரும் அப்படித்தான் முடியும். அதனால பாருங்க, மழைங்கிறது வழிக்கு சொன்ன பாருங்க, அந்த இலக்கணத்தை இங்கேயும் வச்சுங்க அப்படின்னாரு. அவ்வாறு இது ஞாபகம் கூறுதல், நினைவுபடுத்தி சொல்லுதல். அடுத்து நிறைவு நூற்பாடு உய்த்து கொண்டு உணர்தல். ஒரு பொருள் கூறிய போது அதனோடு மற்றொரு பொருளையும் உய்த்து உணருமாறு சொல்லுதல். குற்றியலுகரத்துக்கு இடனும் பற்றுக்கோடும் கூறி முடிமுதல் குற்றியலுகரம். பாருங்க, குற்றியலுகரத்துக்கு இந்த சார்பெழுத்துக்கு முதலெழுத்து போலவே இடனும் பற்றுக்கோடெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மொழிமுதல் குற்றியலுகரம் பற்றி கூறுகிற போது முற்கூறிய இடனும் பற்றுக்கோடும் உய்த்துணர வைத்தான் எழுதினார் உரை. நுண்டைங்கிற ஒரே ஒரு சொல்லுல மொழி முதல்ல குற்றியலுகரம் வரும். நூங்கிற இடத்துல இருக்கிற உகரம் அது குற்றியலுகரம். அந்த காலத்தில் நுண்டைன்னு சொல்லலாங்க, நொண்ட அப்படின்னாங்க. அந்த அகரத்திற்கும் உகரத்திற்கும் நடுவுல அந்த ஒலி வந்தது. அதையும் அவர் குற்றியலுகரம் என்று தொல்காப்பியர் எண்ணி கருதி கூறியிருக்கிறார். அதனால அதற்கு இடம் பற்றுக்கோடும் இடனும் இந்த குற்றியலுகரம் மொழி இறுதியில சொல்லி இறுதியில வரக்கூடிய குற்றியலுகரம் எப்படி பெறுமோ அப்படியே பெறும் என்று காட்டினார் என்று அவ்வாறு சொல்லுகிறார். இவ்வாறு 32 உத்திகளை நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆக இதுகாறு நமக்கு சரியாக பார்த்தா இந்த மே திங்கள்ல தான் நம்ம தொடங்கணும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு 76 வகுப்புகள் போயிருக்கின்றன. இதுல பின்னால் பல்வெளி சிற்றறிஞரும் பாரு பரிமையாளர்கள் உரை எழுதுகிற போது இது போல பல இடர்பாடுகள்லாம் இருந்த காலத்திலும் கூட இவற்றையெல்லாம் நிறைவு செய்வதற்கு யார் காரணம் என்றால், இவற்றையெல்லாம் ரொம்ப அக்கறையோடு ஆர்வத்தோடு மொழிப்பற்றோடு உணர்வோடு கேட்டுக்கொண்டிருக்கூடிய உங்களுக்கு தான் இந்த பெருமை சார். நான் எப்பொழுதும் பாடம் சொல்லுகிறவன் தான், எல்லாருக்கும் பாடம் சொல்லுகிறவன் தான். இருந்தாலும் இந்த ஒரு பணியில இறங்கி நான் இப்படித்தான் ஒரு 4.5 ஆண்டுகள் திருக்குறளை இந்த தஞ்சையில நடத்த தொடங்குகிற வகுப்புல 3 பேர் தான் வந்தாங்க. போக 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 அப்படி இருந்து ஒரு ஏறத்தாழ 25 கல் தொலைவில் இருந்தெல்லாம் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு கேட்கணுங்க. அவ்வளவு ஆர்வம். அவர்களுக்கு ஏதோ திருக்குறளுக்கு புத்தகத்தில் இருக்கிற உரையை சொன்னா போதாது என்று கருதித்தான் நான் 45 உரை வேறுபாடுகளை சொன்னேன். இக்கால உரையாசிரியர் எழுதியிருக்கூடிய நுட்பமான உரைகளையும் நான் படித்து பார்த்து சொன்னேன். இதெல்லாம் வஉசி இவ்வாறு சொல்லியிருக்கிறார், கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் இப்படி சொல்லியிருக்கிறார், பரிமேலழகர் அந்த காலத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார், 10 உரையாசிரியர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் எடுத்து சொன்னதனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டா, பல பேருக்கு ஒரு அகலமாக படிக்கக்கூடிய ஆழமாக அறியக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு முயற்சி தோன்றிய கடைசியில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா செல்ல சில வாரங்களுக்கு பிறகு 100 பேர் வர தொடங்கிட்டாங்க.
அந்த அறையை கொடுத்து உதவிய பள்ளிக்கூட ஆசிரியர்களே ரொம்ப வியந்து சொன்னாங்க, இவ்வளவு கூட்டம் எப்பொழுதும் வந்தது இல்லைங்க. அது திருக்குறளுக்கு அவ்வளவு நுட்பம் இருக்கிறது அதுல. அதை நான் தொடங்குகிற போது சில பேர் சொன்னாங்க, எத்தனையோ பேர் இப்படிதான் தொடங்கினாங்க, இவரும் தொடங்குறாரு, எங்க இருந்து முடிக்கிறது, இதை எந்த காலத்துல முடிக்கிறதுன்னாரு. 4.5 ஆண்டுகள் அது எப்படி நடத்துறேன்னு கேட்டா, எனக்கு சென்னையில வேலை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு இருந்தா உடனே எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை பணி இருந்தாலும் அதை பாதியிலே விட்டுட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு அந்த பணியை முடித்து விட்டு திங்கட்கிழமை சென்னைக்கு போவேன். அவ்வளவு பெரும் பொறுப்புணர்ச்சியோடு அதை செய்வதற்கு இறைவன் எனக்கு அருள் செய்வான். அதே போல 76 வகுப்புகள் இப்ப நான் நடத்தியிருக்கிறேன் தொல்காப்பியம். இது நடத்தும் போது இப்போதுதான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அதுல அந்த இணையத்தின் வழியாக நான் பார்க்கிற போது, நான் தொல்காப்பியம் தொடங்கிய பிறகு சில கிழமைகளுக்கு பிறகு, சில வாரங்களுக்கு பிறகு பலர் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். 42 பேர் வகுப்பு சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. நீங்களே எடுத்து பார்த்தா தெரியும். அந்த 42 பேர்ல யாரும் சில மாதங்களுக்கு பிறகு தொடரவில்லை. இந்த ஒரு வகுப்பு தான் 2 ஆண்டுகள் தொடர்ந்து நிறைவேறியிருக்கிறதுங்கிறத ரொம்ப நான் அடக்கத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கு காரணம், நீங்கள்லாம் வந்து உட்கார்ந்து விடுவீர்கள். அவர் அந்த தொலைபேசி இயக்கக்கூடிய நம்முடைய அருமை நண்பர் என்னை அழைச்சிருவாரு. அம்மா வைதேகி அம்மா அவர்கள் வந்து விட்டீர்களான்னு கேட்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் தான் அவ்வாறு எல்லாருக்கும் சொல்ல தூண்டி இருக்கிறது. அதனால அதற்கு நான் பெரிதும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏதாவது பல பேர் ஐயங்கள் எழுதுகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நான் உரிய முறையில உடனே தெரிவித்து விடுகிறேன். தொடர்ந்து இதே போல இப்ப படித்துக் கொண்டு வருகின்ற போது ஐயங்கள் ஏற்படும். அவற்றையெல்லாம் நீங்கள் எனக்கு எப்பொழுதும் போல தெரிவிக்கலாம். அவற்றுக்கு நான் விடை எழுதுவேன். உரிய விடையை உரிய காலத்துல உடனே பெரும்பாலும் காலம் தாழ்க்காமல் எழுதி விடுவது என்னுடைய வழக்கம். அதே போல தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலிருந்து மாணவர்கள் ஆராய்ச்சியின் பொருட்டாக வருகிறார்கள். அந்த பணியும் தவிர்க்க முடியல. உடல் நல குறைவு அகவை காரணமாக 79 வயது என்பது ஒரு பெரிய வயது தான். அதில் என்னுடைய பணிகளோ ஏறத்தாழ நான் 14வது வயதிலிருந்து கடுமையாக படித்துக் கொண்டிருக்கிறேன். இரவு பகல் என்பது ஓய்வில்லாம 104வது நூல் இப்போது எழுதி முடிந்திருக்கிறது. இன்னும் 11 நூல்கள் அரையும் குறையுமா இருக்கின்றன. இந்த நிலையில மத்திய அரசு தமிழின்பால் அக்கறை அவ்வளவாக இல்லாத நிலையில கூட அங்க இருக்கிற சில அதிகாரிகள் சில தமிழுக்கு சில பணிகள் செய்ய வேண்டும் என்று விரும்பி என்னை விளைந்து அணுகியதனுடைய விளைவாக இப்ப சங்க இலக்கியம் பற்றி ஒரு நூலும் தொல்காப்பியம் பற்றி ஆங்கிலத்தில் ஒரு நூலும் 2 நூல்கள் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உட்கார்ந்து எழுதுவேன், படித்துக் கொண்டு எழுதுவேன், நின்று கொண்டு சிந்திப்பேன், நடந்து கொண்டு சிந்திப்பேன். இவ்வாறெல்லாம் எழுதி பல 100 பக்கங்கள் எழுத வேண்டியது. 500 பக்கங்கள் எழுதி முடிக்க வேண்டிய நிலையில ஒரு நூல் இருக்கு. எவ்வளவு 11 நூல்கள் அரையும் குறையுமா இருக்கின்ற நூல்களை எல்லாம் முடிக்க வேண்டும். அதற்கு வாழ்நாள் அனுமதி கொடுக்கணும், இறைவன் அனுமதி கொடுக்கணும். அதனால அந்த பணிகளெல்லாம் இருப்பதனால நான் அம்மையார் அவர்களிடம் ரொம்ப பணியோடு சொல்லிக்கொண்டேன். 9 அறிஞர்களுடைய பெயர்களும் முகவரியும் தொலைபேசி எண்ணும் தர்ற, அவர்களை தொடர்பு கொண்டு தொடர்ந்த பணிகளை இத்தகைய பணிகளை அவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவர்களும் அத்தகைய உணர்வு உடையவர்கள் தான் என்று கூறி, இவ்வளவு பெரிய ஒரு செயலை, இது பெரிய செயல் என்று நான் செய்வதனால சொல்லல, பல இடங்களில் இருந்து உலகின் பல இடங்களில் இருந்து இடைவிடாது கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு வாரம் கூட இடைவிடாது கேட்பவர்கள் இருக்கிறார். ஒரு திருக்குறள் வகுப்புலதான் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு வகுப்புக்கு 85 வயது உடைய ஒரு பெரியவர் வந்துருவார். அவர் தான் முதல்ல வருவார் வகுப்புக்கு. மாலையில 5 மணிக்கு அவர் வந்துருவார். நான் போகிற போது பார்த்தேன், அவர் வந்துருவார். எதுவாக தள்ளாடி நடந்து வந்து உட்கார்ந்துருவார். உடல் நலம் இல்லாத இந்த காலத்தில் கூட வரணுமா? இல்ல இல்ல, இதை கேட்டா கொஞ்சம் உடம்பு சரியா இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு வரும்பார். அப்படிப்பட்ட பெரியவர் கடைசியில எடுத்துக்கொண்டே வருகின்ற போது நான்
முதல்ல பொருட்பால் நடத்துகின்ற போது வரல, இல்லைங்க ஒரு ஐயா வரல, இல்லைங்க அவர் சென்ற வாரம் மறைந்து விட்டார். நான் ஆக என்னுடைய வாழ்நாள் இறுதி வரையில அவர் அந்த தொல்காப்பியத்தை வயதுல என்ன அவரை விட நான் ரொம்ப வயதுல குறைந்தவர். அவருக்கு நல்ல சிந்தனை ஆற்றலுடைய ஒரு பெரியவர். அதனால அதையெல்லாம் நினைத்து நெஞ்சம் நெகிழுமாறு அந்த அமைந்தது அந்த நிகழ்ச்சி. அப்பதான் எல்லாரும் சொன்னாங்க, பல்கலைக்கழகத்துல கூட தான் திருக்குறள் நடக்குது, நீ என்னையா நடத்துறன்னாரு. பல பேர் சொன்னாங்க. ஔவை நடராஜன் அவர்கள் துணைவேந்தராக இருந்தபோது பல்கலைக்கழகத்துல திருக்குறள் வகுப்பு நடத்த சொல்லி பேராசிரியர்கிட்ட சொன்னாரு. ஆனால் 10-15 வகுப்புகளுக்கு மேல நடக்கல. ஏங்க நடக்கலன்னு யாரும் வரலன்னாங்க. ஆனால் 4.5 ஆண்டுகள் ஒரு பள்ளிக்கூடத்துல இரவலா இடம் கேட்டு வாங்கி அங்கு உட்கார்ந்து கொண்டு இந்த திருக்குறளை அனைத்தையும் 45 உரை வேறுபாடுகளோடு அது எழுதிய குறிப்புகள்லாம் நான் வைத்திருக்கிறேன். அதற்காக எழுதிய குறிப்புகள் ஆராய்ந்து பல பக்கங்களை புரட்டி எடுத்த குறிப்புகள்லாம் இருக்கின்றன. அதனால அவற்றையெல்லாம் கேட்பதற்கென்று திரண்டு வந்தார்கள். ஒரு பொறியியல் வல்லுநர் ஒருவர் திருச்சியிலிருந்து சரியா தவறாம வந்துடுவார். அவ்வளவு தொலைவு வந்து நான் கூட கேட்டேன், 60 கிலோமீட்டர் அங்கிருந்து தொடர்ந்து வருகிறீர்களே, தேவையான்னு கேட்டா, தேவைதான், என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள், இதனால எவ்வளவு பெரிய பயன் இருக்கிறதுன்னு அவர் சொல்லுவார். அதனால அப்படி பல பேரும் பல தொலைவில் இருந்தெல்லாம் வந்து அந்த பாடம் கேட்டார். அதே போல அவர்களிடத்து சிந்தனையை தூண்டுகின்ற வகையில் நான் சிலவற்றை எல்லாம் கேட்பேன். அவர்கள் அருமையாக விடை சொல்வார். ஏன்னா அறிவு என்பது யாரோ சில பேரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமன்று. நான் முதலாக என்னுடைய 22வது வயதுல ஆசிரியனாக போய் உட்கார்ந்த காலத்துல ஒரு பையன் ஒரு கட்டுரை எழுதினான். புது வகுப்பு படிக்கிற பையன், 15 வயசு இருக்கலாம். அந்த பையன் எழுதுனா, ஒரு கட்டுரை எழுதுகிற போதே தண்ணீரில் மீன் எழுதால் யார் அறிவார்னு எழுது. 15 வயது பையனுக்கு இப்படி ஒரு சிந்தனையா? நீரில் மீன் எழுதால் யார் அறிவார்னு எழுதணும். அடாடா, இப்ப தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டு சிவஞானம் அந்த பையனுடைய பேரை நான் இன்றைய வரையில மறக்கல. 1966 என்னுடைய சிந்தனை எவ்வளவு செழுமையா கொழுமையா கவித்துவமாக இருக்கிறது. அதனால எல்லாரும் சிந்திப்பதற்குரியவர்கள், எல்லாரும் சிந்தித்து மூதறிஞர்களுடைய சொற்களை எல்லாம் நினைவில் வைத்திருந்து அவர்கள் சொன்னார்கள் என்பதனை சொல்லி தாங்கள் அதற்கு மேல சிந்தித்திருந்தால் அதனையும் எடுத்து சொல்ல வேண்டும். அதனால அறிவு எல்லாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளத்தக்க ஒன்று. அதனால மறைமடிகளார் இவ்வாறு கூறினார், பாவாணர் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், பேராசிரியர் மூவா அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், வாசுபா மாணிக்கம் அவர்கள் கூறினார்கள், பேராசிரியர் சிதம்பரநாதனார் இவ்வாறு கூறினார்கள் என்று அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாம் அறிந்து எடுத்து பிறருக்கு சொல்லுகின்ற போது அதற்கு மேலேயும் நாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை நானும் பெறுவோம், கேட்பவர்களும் பெறுவார்கள். அந்த நிலையை நீங்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்று கூறி இந்த தொல்காப்பியத்தை திரும்ப ஒரு முறை பாடம் கேட்டிருக்கிறீர்கள். திரும்ப படிக்கிற போது உங்களுக்கு மேலும் தெளிவு பிறக்கும். ஐயங்கள் தோன்றுங்கால் என்னையோ அல்லது பிறரையோ நீங்கள் அணுகலாம். உங்களுக்கு உரிய விடையை நான் எப்பொழுதும் தெரிவிப்பேன் என்று கூறி, உடல்நிலை உண்மையிலேயே நான் அதெல்லாம் அவ்வளவு தோழனோடும் ஏழமை பேசேங்கிறது மாதிரி நலக்குறைவு அதிகமாக சொல்லக்கூடாது. தொடர்ந்து நாங்கள் 2 பேருமே வீட்லையும் 2 பேருமே மருத்துவத்தில் தான் இருக்கிறோம். இப்போது அண்மையில் இருக்கிற பெரிய தொல்லை ஹீமோகுளோபின் இறங்கிருக்கு. அதை ஈடு செய்வதற்காக இப்போ மருத்துவமனைக்கு வரணும். எல்லாம் காரணம் என்னன்னா, கடுமையான உழைப்பிலேயே காலம் போயிடுச்சு. பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளில் பாடம் நடத்துகின்ற காலத்திலையும் கூட எந்த நிலையிலும் என்னுடைய கடமையிலிருந்து நான் புறக்கணிக்கலை. அதே போல பிறகும் அதுக்கு பிறகு 2003 பணி நிறைவு பெற்ற பிறகும் கூட அதற்கு பிறகு இன்றைய வரையில பாடம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் பலவற்றையும் நான் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அதனால எனக்கு சிலப்பதிகாரம்லாம் பாடம் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம்லாம் எனக்கு நிறைய இருந்தது. ஆனால் இப்போது இந்த நலக்குறைவு காரணமாக மருத்துவரே தான் சொல்றார்,
கொஞ்சம் சிந்தனையை கூட நிறுத்தி நீங்க இருக்கீங்க. அப்பதான் நான் சொன்னேன், லெனின் அவர்கள் இறந்த போது மாவீரன் லெனின் என்று போற்றப்படுகின்ற அந்த பொது உடைமை இயக்க தலைவர் இறந்த போது அவர் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார்னு எழுதினாங்க. அவர் இறந்து போனார்னு எழுதல, அவர் சிந்தனையை நிறுத்தி கொண்டார். அதுபோல நாம இந்த தமிழ் என்பது ஒரு அருமையான மொழி. இதை போல உலகத்தவருக்கு யாருக்கும் கிடைக்காது. ஆனா இந்த தமிழ் நம்மகிட்ட மாட்டிச்சு. அதை சரியாக போற்றி புறக்காத ஒரு இனமாக இந்த இனம் போய்விட்டது. இது இன்றைக்கு திரைப்படமும் தொலைக்காட்சியும் பார்த்து மகிழ்கின்ற இனமாக, அரசியல் சேற்றில் உழலுகின்ற இனமாக அது போய்விட்டது. அது தன்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாபெரும் செல்வங்களாகிய தொல்காப்பியத்தையும் பிற இலக்கண நூல்களையும் இலக்கியங்களையும் அது கற்றுக்கொள்ள வேண்டும், கற்று பிறருக்கு பாடம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அதற்கு கருத்து இல்லாமல் போயிடுச்சு. அந்த நிலையில் இப்போது அயல்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு விழிப்புணர்ச்சியும் பொறுப்பும் இருப்பதனை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. பலர் எழுதக்கூடிய வினாக்கள் மிகவும் ஆர்வமூட்டுகின்றன. இப்ப கூட ஒரு அம்மையார் கேட்டிருந்தாங்க, பகருடை வெண்பாவிற்கு என்ன இலக்கணம்? அதுதான் பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தொல்காப்பியம் கேட்கக்கூடிய ஒருவர் அதுல செய்யுளியல்ல வருகின்ற பகருடை வெண்பாவிற்கு நான் எழுதியிருக்கிற பகருடை வெண்பா இலக்கணம் சரிதானான்னு பாருங்க என்ன ஒரு எடுத்துக்காட்டு பார்த்து எழுதியிருக்கிறாங்க. அவ்வாறு இத்தகைய ஒரு ஆர்வத்தை நாம எப்படி புறக்கணிப்பது? இவர்களுக்கு எப்படி பாடம் சொல்லாமல் இருப்பது? இதனால என்ன பயன்னு கேட்பாங்க. என்ன பயனாகுது? இதில் அடைகின்ற இன்பத்தை வேற இதில் அடைய முடியும். இப்படி பாடம் கேட்கிறார்கள் என்ற அந்த மகிழ்ச்சியே நமக்கு எவ்வளவு பெரியது. அதனால இந்த மொழியை போல ஒரு மொழி நமக்கு கிடைக்காது. ஒரே ஒரு கட்டுரை இந்த யோஜனாவில் நான் தொல்காப்பியத்தை பற்றி அவங்க கேட்டுதான் எழுதின ஆங்கிலத்துல. அது பலருடைய பார்வைக்கு சென்ற பிறகுதான் எல்லாரும் அவர்கள் வற்புறுத்த அந்த அமைச்சகம் மத்தியிலிருந்து டெல்லியிலிருந்து தொல்காப்பியத்தை பற்றி நீங்க விரிவா ஒரு நூலே எழுதி கொடுத்துருங்க ஆங்கிலத்துல, நிறைய பேர் கேட்கிறாங்க என்று சொன்னார்கள். அதுதான் இப்போது எழுதி கொண்டிருக்கிறேன். முடிந்த வரையில உட்கார்ந்து எழுதா உடம்பு வலி எடுத்துடும். அதுக்கு பிறகு இன்னுமா எழுதணுமா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. சரி, ஏதோ இருக்கிற வரையில இறுதி மூச்சு இருக்கிற வரையில் எழுதுவோம் என்று அந்த முயற்சியில நான் போய்கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருடைய வாழ்த்தும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தருகிறது. உங்களுடைய அனைவருடைய ஆர்வமும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தருகிறது. அதனால உங்களை எல்லாம் நான் அங்கே வருகின்ற காலத்தில் சந்திப்பதற்குரிய வாய்ப்பு இருந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். நான் உங்களுடைய முகம் பார்த்து நான் பாடம் சொல்லவில்லை, உங்களுடைய அகம் பார்த்து பாடம் சொல்லியிருக்கேன். அதுவே பெரிய நிலை. உவப்பத்தலை கூடி உள்ள பெரிதல்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அதனால எதிர்காலத்துல உங்களை எல்லாம் நான் அடிக்கடி நினைந்து என்னுடைய நெஞ்சத்தில் வைத்து போற்றுவேன் என்று கூறி இந்த வாய்ப்பு இந்த அனைவருக்கும், குறிப்பாக இந்த வகுப்பை ஏற்பாடு செய்து நம்முடைய சகோதரி அருமை தங்கை வைதேகி அம்மையார் அவர்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். பல சமயங்கள் அவர்கள் என்னை அழைத்து நான் பேசினா உடனே தொலைபேசி எடுத்து விடுவார்கள், பேசி சொல்லி இந்த வகுப்பு இந்த வாரம் போய் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து இவ்வாறெல்லாம் நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர்களும் சங்க இலக்கியம் நடத்துகிறார்கள். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பேரு. இத்தகைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அவர்களுக்கும், அதே போல இந்த கைபேசி இயக்குகின்ற நண்பர் ரெண்டு பேரும் தொடர்ந்து வந்தாங்க. இப்போது தொடர்ந்து அதனை சரியாக எனக்கு நான் 5:30 மணிக்கே உட்கார்ந்து இந்த இடத்துல எழுதிட்டு தான் இருப்பேன். அதற்கு முன்னால் இருந்து உட்கார்ந்து எழுதி கொண்டிருப்பேன். அம்மையார் அவர்களுக்கு நல்லா தெரியும், இரவுல 11 மணி அல்லது இரவு 12 மணிக்கு கேட்டா கூட என்னை தொலைபேசியில் அழைத்தால் கூட நான் பேசுவேன். ஏனென்றால் அப்போதெல்லாம் படித்து கொண்டுதான் இருப்பேன், எழுதி கொண்டுதான் இருப்பேன். அத அவர்களுக்கு தெரியும். உங்களை போலவே இன்னாரும் கூட தூங்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாரையாவது பற்றி சொல்லும் போது. அது தூக்கம் வரலன்னா என்ன செய்யறது? உட்கார்ந்து சரி எழுதுவோம், படிப்போம். அவ்வாறு பல நல்ல பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தங்களின் பொருட்டாக நான் இன்னும் எப்படியும் செய்வதற்கு நலம் பெற்ற பிறகு கண்டிப்பாக உறுதியாக என்னால் செய்யக்கூடியவற்றை செய்வேன் என்று கூறி
உங்கள் அனைவரிடமிருந்து நான் விடைபெறவில்லை. ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதும் என்னோடு தொடர்பு கொள்ளலாம், தொலைபேசி தொடர்பு கொள்ளலாம், எழுதி அனுப்பலாம். அதே போல் உங்களுக்கு வேண்டும் என்ற புத்தகங்களை எல்லாம் நீங்கள் பெறுவதற்கு நான் கருணாமூர்த்தி என்ற ஒரு நண்பர் வழியாக ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவரை அணுகுங்கள். உரிய வகையில எந்த விதமான கூடுதலான கட்டணமின்றி உங்களுக்கு உரிய நூல்களை எல்லாம் வாங்கி அவர் அனுப்புவார். அப்படி ஒரு நிறுவனம் உங்களுக்காக உதவுவதற்கு முன் வந்திருக்கிறது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி உங்களிடமிருந்து அனைவரிடமிருந்து நான் விடைபெறவில்லை. இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு உங்களுடைய தொடர்ந்து தொடர்புகளுக்காக நான் எப்பொழுதும் காத்திருப்பேன் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.